வேண்டுவதற்கோ நினைப்பதற்கோ அதிகமா செய்பவரே, மீண்டும் மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே. ஹல்லேலூயா. 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 நல்ல பிதாவே, நன்றியோட துதிக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் இருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை, நிர்மூலமாகாதது உம்முடைய சுத்த கிருபை. கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை கண்மணி போல காத்து, கழுகளை போல சுமந்து, எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து நடத்தி வந்த அந்த உன்னதமான கிருபைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை எடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைக்கிறதை விட, நாங்கள் வேண்டுகிறதை விட மிகவும் அதிகமாக எங்களுக்கு கொடுத்து, ஏதோ ஒரு நாட்களில் மீண்டும் 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 ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக வாழ வைக்க விரும்புகிற தேவன், இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட அந்த செழிப்பான வாழ்க்கைக்கு நேராக எங்களை நீர் நடத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். உங்கள் மகிமையுள்ள கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஏதாகிலும் தெரியும் என்று அல்ல சுவாமி, அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையும் எங்கள் மேல் வைத்த அபிஷேகத்தையும் நாங்கள் நம்பி நிற்கிறோம். மறைத்து வெளிப்படும் பிரயோஜனமான ஒன்றையும் மறைக்காமல், மழுப்பாமல், மறுக்காமல் எங்கள் மத்தியில் பேசி உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தடைகளை எல்லாம் மாற்றிவிடும். உங்கள் நாமத்தை மட்டும் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தும். தேவ கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேதத்தை வேதமாய், வசனத்தை வசனமாய் பார்க்க எங்கள் கண்களை கர்த்தர் திறந்தருளும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும், ஆளுகை உண்டாகட்டும், ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி தாழ்த்தி விட திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே. நாம் நிற்பது தேவனுடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாதது கர்த்தருடைய சுத்த கிருபை, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இதுவரைக்கும் நம்மளை கர்த்தர் தாங்கியிருக்கிறார், தப்புவித்திருக்கிறார், ஏந்தியிருக்கிறார், காப்பாற்றியிருக்கிறார், கனப்படுத்தியிருக்கிறார், நிலைநிறுத்தியிருக்கிறார், வழிநடத்தியிருக்கிறார். இம்மட்டுமாய் காத்தவர் இனியும் நம்மை காத்து நடத்துவதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்த்தபோது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இருக்கிற பின்பகுதியில் இருக்கிற ஒரு வாக்கியத்தை கர்த்தர் எனக்கு நினைவிலே கொண்டு வந்ததினால் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருக்கிற பின்பகுதியில் வாசிக்கும் போது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருவற்றை போலவும் இருப்பாய் என்று இந்த ரெண்டு வார்த்தையும் என்னுடைய நினைவிலே கர்த்தர் கொண்டு வந்ததினால்
இந்த காலை வேளையில் இந்த 2 வார்த்தையை மையப்படுத்தி சில வார்த்தைகளை மட்டும் உங்கள் நடுவில் சொல்லி நான் ஜெபிப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் கிருபை பாராட்டுவார். பக்கத்தை கையப்படி சொல்லுங்க. நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அது நீங்க அப்படின்னு சொல்லாம அது எப்படி ஆரம்பிக்குது? நீ அப்படின்னு ஆரம்பிக்குது. நீ எப்படி இருக்க போற? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய்னா, அந்த கொஞ்சம் அப்படி மாற்றி படிக்கணும். அப்படின்னா, வற்றாத நீரூற்று எப்படி பாஞ்சாக்க அந்த தோட்டம் எப்படி இருக்கும்? தண்ணி எப்போதுமே பாய்க்கிற தோட்டம் எப்போ இருக்குன்னா ஒரு மிகுந்த செழிப்பாக இருக்கும். ஒரு சாதாரண செழிப்பாக இருக்காது, ஒரு மிகுந்த செழிப்பாக இருக்கும். அதை தான் கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு செய்ய விரும்புகிறார். உன்னை மிகுந்த செழிப்பாக நான் வைப்பேன், உன்னை மிகுந்த செழிப்பாக வைப்பேன். அதாவது தண்ணி வத்தாத ஒரு தோட்டத்துக்கு எப்போதும் தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருந்தால் அந்த தோட்டம் எப்படி இருக்குமோ அதை போலத்தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறேன்? உன்னை நான் வாழ வைக்க விரும்புகிறேன். நீ வாடி போகாமல், நீ சோர்ந்து போகாமல், நீ தளர்ந்து போகாமல், நீ மாதிரி போகாதபடிக்கு என்னை எப்படி வைக்க விரும்புகிறேன்? ஒரு தண்ணீர் எப்போதும் பாஞ்சு கொண்டிருக்கிற ஒரு தோட்டம் எப்படி இருக்குமோ அதை போலவே உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய விரும்புகிறேன்? எப்போதுமே செழிப்பாக வைக்க விரும்புகிறேன். எப்போதுமே செழிப்பாக வைக்க விரும்புகிறேன். நீ எப்போதுமே எப்படி இருக்கணும்? செழிப்பாக இருக்கணும். எப்போதுமே செழிப்பாக இருக்கணும். இந்த எப்போதுமே செழிப்பாக தேவன் யாரை வைக்க விரும்புகிறார்? அந்த செழிப்பான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்ட நபராக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாட்களிலே நாம் கவனிக்க போகிறோம். இந்த செழிப்பான வாழ்க்கை எப்போதுமே மிகுந்த ஒரு செழிப்பான வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமானால், நாம் வாழ வைக்க வேண்டுமானால் நீ எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க வேண்டும்? நீ எப்படிப்பட்ட நபராக இருந்தால் அந்த செழிப்பான வாழ்க்கையை நான் என்ன செய்ய வைக்குவேன்? உன்னை வாழ வைக்க முடியும். பட் அப்படிப்பட்ட ஒரு நபராக இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு சராசரியான ஒரு நபராக நீ இருக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியாதுன்னா அந்த செழிப்பான வாழ்க்கையை உன்னை வாழ வைக்க முடியாது. இந்த செழிப்பான வாழ்க்கையை வாழ வைக்க முடியாது. மாறாக என்ன? எப்போதுமே நீ எப்படி இருக்கணும்? செழிப்பாக இருக்கணும்னா நீ எப்படிப்பட்ட நபராக இருக்க வேண்டும் என்று 10வது வசனத்தில் 3 காரியத்தை அங்கே வேதம் நமக்கு எழுதியிருக்குது. 10வது வசனத்தில் 3 காரியத்தை அங்கே எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதி வச்சிருக்கிறார்? பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினான் அப்படின்னு சொல்றார். இதுல 2 காரியம் தான் இதுல எழுதப்பட்டிருக்குது. ஆனா மூலமொழியில எப்படி இருக்குன்னா அந்த 10வது வசனத்தை அந்த மூலமொழியில நீங்க பார்த்தீங்கன்னா அதுல 3 காரியம் எழுதப்பட்டிருக்குது. என்ன எழுதப்பட்டிருக்கு? முதல் காரியம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஒரு பசியா இருக்கிற ஜனங்களை கண்டு நீ வருத்தப்பட வேண்டும் அப்படின்றார். என்ன செய்யணுமா? பசியா இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது உனக்கு என்ன வரணும்? ஒரு வருத்தம் வரணும். ஐயோ இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பு என்ன செய்ய வேண்டும்? உனக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறார். என்ன வரணும்? முதல்ல அந்த தேவையுள்ள ஜனங்கள், அந்த பிரச்சனையோடு இருக்கிற ஜனங்கள், அந்த போராட்டத்தோடு இருக்கிற ஜனங்களை நீ பார்க்கும்போது உனக்கு என்ன வரணும்? ஒரு வருத்தம், ஒரு வேதனை, ஒரு துக்கம் உனக்கு அவங்கள பார்க்கும்போது என்ன செய்யணும்? உனக்கு வரணும். பட் அவங்க யாரா இருக்கிறாங்கன்றது முக்கியம் அல்ல, அவங்க எப்படிப்பட்ட நபராக இருக்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை. பட் ஒரு பசியுள்ள அந்த இருக்க அழகாக சொல்லியிருக்கார். இதில் பசியுள்ள ஆத்மான்னு சொல்லுது. அதெல்லாம் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, பசியா இருக்கிற ஜனங்களை அப்படின்னா அந்த பசியா யார் இருப்பாங்க? மிகுந்த வறட்சியில் இருக்கிறவங்க தான் பசியா இருப்பாங்க. மிகுந்த வறட்சி, அதாவது எந்த விதமான ஒரு ஆதரவும் இல்லாமல், எந்த விதமான ஒரு வருமானமும் இல்லாத ஒரு நபர் தான் எப்படி இருப்பாங்கன்னா பசியோடு என்ன செய்வான்னு இருப்பாங்க. ஆதரவற்ற ஜனம். இன்னொரு பாயிண்ட்ல சொன்னா ஒரு ஆதரவே இல்லாத ஜனம், ஒரு ஆதரவே
நீங்கள் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பாங்க, அப்படியே சாப்பாட்டுக்கு ரொம்ப வருத்தத்தோடு என்ன பண்ணி காத்திருப்பாங்க. அவங்களுக்கு யார் கிடையாது, ஆதரிப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஆதரிப்பதற்கு ஆட்கள் இல்லை. அதை இன்னொரு மாதிரி சொன்னால் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஆதரிக்க ஆட்கள் இல்லாத நபர்களை பார்க்கும்போது உனக்கு எனக்கு என்ன வரணும், ஒரு வருத்தம் வரணுன்ற. ஆதரவே இல்லாத, அவங்களுக்கு எந்த விதமான ஆதரவுமே இல்லை, யாருடைய ஆதரவுமே இல்லாத இருக்கிற ஒரு ஜனத்தை நீ பார்த்தனா, அந்த ஜனத்துக்கு மேல உனக்கு என்ன வரணும், ஒரு பயங்கரமான வருத்தம் வரணும். அந்த ஜனத்தை பார்க்கும்போது வேதனை வரணும், அந்த ஜனத்தை பார்க்கும்போது துக்கம் வரணும், அந்த ஜனத்தை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வருத்தம் உனக்கு ஏற்படுமானால், அப்படிப்பட்ட நபரை தான் நான் என்ன செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா, அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல என்ன செய்ய விரும்புகிறேன், அவனை வைக்க விரும்புகிறேன். அப்போ ஒரு வருத்தமா இருக்க அந்த ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிற ஒரு ஜனத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன உண்டாகணும், நமக்கு என்ன உண்டாகணும், வருத்தம் வரணும். நமக்கு என்ன வரணும், வருத்தம் வரணும். அந்த ஆதரவில்லாத ஜனங்கள், பிள்ளைகளுடைய ஆதரவு இருக்காது, பெற்றோருடைய ஆதரவு இருக்காது, கணவனுடைய ஆதரவு இருக்காது, இல்லை மனைவியுடைய ஆதரவு இருக்காது, இல்லை சொந்த பந்தங்க ஆதரவு இருக்காது, அந்த சமுதாயத்தினுடைய ஆதரவு இருக்காது. அப்படி எந்த ஒரு ஆதரவுமே இல்லாத ஒரு மனுஷன் என்ன செய்வேன்னா, சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் என்ன பண்ணியிருப்பேன்னா, ரொம்ப ஒரு முடியாத நிலைமையில அந்த சாப்பாட்டுக்காக கூட ரொம்ப பசியோடும் ரொம்ப வருத்தத்தோடும் ரொம்ப ஏழ்மையோடு காணப்படுகிற அந்த ஜனத்தை பார்க்கும்போது உனக்கு என்ன வரணும்னா, ஒரு மிகப்பெரிய வருத்தம் உனக்கு வரணும். இன்னைக்கு நம்ம நிலைமையை பார்க்கும்போது, நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த வருத்தங்கள் வருவது ரொம்ப இயல்பு. இது நம்ம பிள்ளைகளோ இல்லை நம்ம சொந்த பந்தங்களோ ஒரு நெருங்கின சொந்தத்துக்குள்ள இருக்கிற நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க அதை போல ஒருவேளை கஷ்டத்தில் இருப்பாங்கன்னா, அவங்கள பார்த்த உடனே நமக்கு ஒரு வருத்தம் வருவது இயல்பு, அது சாதாரண காரியம். ஆனால் அதை ஆண்டவர் சொல்ல, பொதுவாகவே உன்னுடைய சொந்தன்னு பார்க்காம, உனக்கு தெரிஞ்சவங்கன்னு பார்க்காம, பட் யாராக இருந்தாலும் அந்த பசியோடுனா ஆதரவே இல்லாத இருக்கிற ஒரு ஜனத்தை பார்க்கும்போது ஒரு வருத்தம் உனக்கும் எனக்கும் ஏற்படவில்லை என்றால், நிச்சயமாக தேவன் நமக்கு என்ன செய்ய முடியாதுன்னா, ஒரு மிகப்பெரிய செழிப்பான வாழ்க்கைக்கு நேராக நம்மளை நடத்த முடியாது. அப்ப அந்த செழிப்பான வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவன் எதிர்பார்க்கிறது என்ன, அந்த தேவையுள்ள அந்த ஆதரவில்லாத ஜனத்தை பார்க்கும்போது உனக்கு உன்னையே அறியாம என்ன வரணும், ஒரு வருத்தம் உனக்கு வரணும், ஒரு வேதனை உனக்கு வரணும், அந்த துக்கம் உனக்கு வரணும். இதுதான் ஒரு ஆவிக்குரிய துக்கம், இதுதான் ஒரு ஆவிக்குரிய துக்கம், இதுதான் ஒரு ஆவிக்குரிய வேதனை, இதுதான் ஒரு ஆவிக்குரிய சங்கடம். இந்த ஆவிக்குரிய சங்கடமும் ஆவிக்குரிய வேதனையும் ஆவிக்குரிய துக்கமும் என்றைக்கு நமக்கு வருதோ அந்த நபரை தான் தேவன் எப்படி வைக்க முடியும் அப்படின்னா, நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்துக்கு தண்ணி எப்போதுமே பாஞ்சிட்டு இருக்குன்னா, தண்ணியே வத்தாம என்ன சொல்ல போனால், நம்ம பண்ண சொன்னால் அந்த கருப்பு ஈரம் வத்தாத அளவுக்கு அது தண்ணி பாஞ்சிட்டே இருந்தால் ஒரு தோட்டம் எப்படி இருக்குமோ அந்த தோட்டத்தை போல உன் வாழ்க்கை என்ன செய்ய வைக்க விரும்புகிறேன், நான் வைக்க விரும்புகிறேன். அதை போல உன்னை வைக்கணும் அப்படின்னா நீ செய்கிற முதல் காரியம் என்ன அப்படின்னா, அந்த வரவையுள்ள ஜனத்தை, அந்த ஆதரவற்ற ஜனங்களை பார்க்கும்போது உன்னையே அறியாமல் மிகப்பெரிய வருத்தம் உனக்கு வரணும். இந்த வருத்தம் எனக்கு வருதுன்றதை நான் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது, நான் அந்த ஜனத்தை பார்க்கும்போது எனக்கு வருத்தம் வந்துடுச்சு அப்படின்றத, நான் வருத்தமாக இருக்க அந்த ஜனத்துக்கு மேலே நான் வருத்தப்படுறேன் அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது, அந்த நிகழ்வு நம்ம கண்களை விட்டு மறையவே கூடாது. எந்த நிகழ்வு, நம்ம பார்க்குறோமே அந்த மனுஷனுடைய நிகழ்வுகள், அவங்க இருக்கிற நிலைமை நம்ம கண்களை விட்டு என்ன செய்யவே கூடாது, மறையவே கூடாது. ரெண்டாவது, அந்த நினைவுகள் என் நினைவு விட்டு என்ன செய்யவே கூடாதுன்னா மறையக்கூடாது. நான் உங்க மேல வருத்தமா இருப்பதற்குன்னு ரெண்டு அடையாளம். ஒண்ணு என்ன அப்படின்னா, அந்த காட்சி, நான் உங்களை பார்த்த அந்த காட்சி என் கண்ணை விட்டு என்ன செய்யவே கூடாது, மறையவே கூடாது. ரெண்டாவது, அவங்களை குறித்து அந்த பார்க்கும்போது வர்ற நினைவு என் நினைவை விட்டு என்ன செய்யவே கூடாது, மறையவே கூடாது. அந்த நினைவு திரும்ப 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 நம்ம நினைவுக்குள் வந்து கொண்டே இருக்குமானால், அந்த காட்சி நம்ம கண்களுக்கு முன்பாக அடிக்கடி 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 வந்து கொண்டே இருக்குமானால், அவங்க தான் அவங்களை குறித்து என்ன பட்டிருக்கிறாங்க, வருத்தம் அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்களை குறித்து வேதனைப்பட்டிருக்கிறாங்க. ஐயோ இப்படி இருக்கிறாங்களே, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்களே, எவ்வளோ
எவ்வளோ துக்கத்தில் இருக்கிறாங்களே, சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு அந்த கண்ட காட்சியும் அவங்களை குறித்து நினைக்கிற நினைவுகளும் நம்மை விட்டு நீங்காமல் இருக்குமானால் அவர்களை குறித்து ஒரு வருத்தம் என்ன செஞ்சிருக்குது, நமக்கு வந்திருக்குது என்பதை நம்ம ஆழமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இல்லை ஏதோ பார்க்கும்போது இருந்துச்சு, அதோட என்ன செஞ்சிட்டோம், மறந்துட்டோம். அடுத்து போன உடனே நம்ம வேலைகளை பார்க்குறோம், நம்ம காரியங்களை பார்க்குறோம், நம்ம செயல்களை பார்க்குறோம், அதை அதோட நான் மறந்துட்டேன். அதுக்கு பிறகு நான் கண்ட காட்சியும் நான் நினைத்த நினைவுகளும் என் நினைவுக்கு என்ன செய்யவே இல்லை, வரவே இல்லைன்னா அவர்களை பற்றியதான ஒரு வருத்தம் எனக்கு என்ன செய்யலைன்னா எனக்கு வரவில்லை என்பதை நான் புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் வருத்தமா இருக்கிறது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அவங்கள பார்த்தோன்னே எனக்கு என்ன உண்டாச்சு, ஒரு வருத்தம் வந்துடுச்சு, அவங்கள பார்த்தோன்னே ஒரு துக்கம் வந்துடுச்சு அப்படின்றத, அவங்க மேல வருத்தமா இருக்கிறன்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் பார்க்கும்போது அவங்களை எப்படி பார்க்கணும், அந்த காட்சி என்ன செய்யவே கூடாது, என் கண்ணை விட்டு மறையவே கூடாது. இந்த கண்ணை விட்டு என்ன செய்யக்கூடாது, மறையவே கூடாது. அடிக்கடி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கணும், அடிக்கடி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கணும். சான்ற தூக்க நினைவுல போனாலும் அந்த காட்சி நம்ம கண்ணு முன்னாடி என்ன செஞ்சுட்டே இருக்கணும், வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி நான் பார்த்த அந்த காட்சிகள் என் கண்களுக்கு முன்பாக வந்து கொண்டே இருக்கிறதுனா நான் அழகா புரிஞ்சுக்கலாம், அவங்களை பற்றி ஒரு வருத்தம் என்னை அறியாமல் என்ன பண்ணியிருக்குது, எனக்குள்ள வந்திருக்குது, எனக்குள்ள வந்திருக்கு. ரெண்டாவது என்ன, நான் அவங்க பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன் அவங்கள பற்றி அவங்க நிலைமைகளை நினைக்கும் போது, அவங்க இருக்கிற நிலைமைகள், அவங்க இருக்கிற இடம், அவங்க இருக்கிற பிளேஸ், அவங்க இருக்கிற சூழ்நிலை, அவங்களுடைய தோற்றம், அதை பார்க்கும்போது நான் என்ன நினைச்சனோ அந்த நினைவு என் சிந்தை மண்டலத்தில் என்ன செய்யவே கூடாது, நீங்கவே கூடாது. அது எப்போதும் என் சிந்தைக்குள்ள என்னை தாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அந்த சிந்தனை மண்டலம் அவளை பற்றிய நினைவுகள் எனக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வருமானால் அவர்களை குறித்ததான ஒரு வருத்தம் எனக்கு வந்திருக்கிறது என்பதை நம்ம அறிஞ்சிக்கலாம். சில வேளையில் நம்ம பஸ்ஸில் போகும்போது அந்த மாதிரி காட்சிகளை பார்க்கலாம், சில வேளையில் டூ வீலரில் போகும்போது என்ன செய்யலாம், அந்த மாதிரி காட்சிகளை பார்க்கலாம். சில வேளையில் நடந்து போகும்போது என்ன செய்யலாம், அவங்கள பார்க்கலாம். சில வேளையில் அவங்களோட நம்ம பேசுகிற சந்தர்ப்பங்கள் வரும்போது கூட அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கலாம். பட் அந்த காரியங்களை பார்க்கும்போது ஆதரவே இல்லாத, நமக்கு பார்த்தாலே தெரியும் என்ன இருக்குது, ரொம்ப அப்போ யாருமே என்ன செய்ய காணும், யாருமே இவங்களை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை போல் இருக்கு, இவங்களுக்கு உதவி செய்ய யாருமே ஆள் இல்லை போல இருக்குது. அந்த தோற்றம் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும். அந்த தோற்றம் உன் சிந்தையை விட்டோம், உன் பார்வையை விட்டோம் நீங்குமானால் அவர்களை குறித்ததான ஒரு வருத்தம் நமக்கு வரவில்லை என்பதை நம்ம புரிஞ்சிக்கலாம். இந்த ஆவிக்குரிய இந்த வருத்தம் யாருக்குள்ள வருகிறதோ அவர்களை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் வாழ வைக்க விரும்புகிறார். எப்போதுமே செழிப்பான ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும், அவங்க வாழணும். ஏன்னாக்க அந்த வருத்தமா இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் கர்த்தர் அவங்கள அப்படி வைக்க விரும்புகிறார், ஏன் அவங்கள தேவன் வைக்க விரும்புகிறார் அப்படின்னு ஒரு கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன், சரியா? ஏன் அவங்கள மட்டும் எப்படி வைக்க விரும்புகிறார்? எப்போதுமே செழிப்பா என்ன செய்யணும், இருக்கணும், மிகுந்த செழிப்பா இருக்கணும் அப்படின்னு ஏன் அவங்கள மட்டும் மிகுந்த செழிப்பாக வைக்க விரும்புறார் அப்படின்னு உங்களுக்கு முடிஞ்ச கிடைச்சேன்னா அதை சொல்லி முடிக்கிற கத்தை அனுமதிச்சார்னா. ஆனா முதல்ல நான் புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு ஆவிக்குரிய வருத்தம் எனக்கு கட்டாயம் என்ன செஞ்சு ஆகணும், வரணும். அந்த ஆவிக்குரிய வருத்தம் எதை பார்த்து, நான் பார்க்கிற காட்சி, அவங்களுக்கு கூட நினைக்கிற நினைவுகள் என் பார்வையை விட்டோம், என் சிந்தையை விட்டோம் என்ன செஞ்சிடவே கூடாது, நீங்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நீங்காத அந்த வருத்தம் திரும்ப திரும்ப வரும். மூணாவது என்ன சொல்ல முடியும், மூணாவது ஒன்று சொன்னா, அவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன செஞ்சுட்டே இருக்கும், தோணிக்கிட்டே இருக்கும். அவர்களை மற்றவங்க இடத்துல பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சுபாவமும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாடும் நமக்குள்ள வரும். ஒன்று பார்வை விட்டு நீங்காது, ரெண்டு சிந்தையை விட்டு நீங்காது, மூன்றாவது அவங்களை பற்றி பேசாம இருக்க முடியாது. யாரை பத்தி அந்த வருத்தத்தோடு அந்த ஆதரவு இல்லாம இருக்கிறாங்க பாரு, அவங்கள பார்க்கும்போது அவங்கள பற்றி மற்றவங்க கிட்ட இப்படி ஒரு ஆளை நான் பார்த்தேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, ரொம்ப வேதனை இருக்கிறாங்க, ரொம்ப துக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை பற்றி அடுத்தவங்களிடத்துல பேசக்கூடிய ஒரு வார்த்தை நமக்குள்ள இருக்கும். இது மூணும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அவர்களை குறித்ததான ஒரு வருத்தம் நமக்கு என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்குது. யாரை குறிச்ச ஒரு வருத்தம், அந்த ஆதரவற்றவங்களை குறித்த ஒரு வருத்தம் வந்ததுக்கு 3 அடிகளை சொன்னேன். ஒண்ணு என்ன, நான் பார்க்கும்போது அந்த அவங்க என் கண்ணை விட்டு நீங்கவே கூடாது.
என் கண்ணை விட்டு எங்க போனாலும் நம்ம கண்ணு முன்னாடி என்ன செய்யணும், அந்த காட்சி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்து கொண்டே இருக்கணும். அப்படின்னா நம்ம மனசு ஆழமா என்ன பண்ணிருக்கு, அதுல பாதிச்சிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? கொஞ்சம் விளக்கமா சொல்றேன்னு, நான் சொல்றேன், ஒரு சாதாரணம் நீங்க போகும்போது திடீர்னு ஒரு பாம்பு என்ன செய்யுது, குறுக்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி டக்குன்னு பார்த்து பயப்படுவோம் இல்லையா? இது நைட்ல தூக்க நிலவு கூட என்ன செய்யும், நமக்கு வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதை தான் சொல்ல வரேன். அப்ப அந்த 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 தாக்கம் என்ன செஞ்சு நம்ம மனசுல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளை பயந்துட்டான், தூங்கும்போது என்ன செய்யறான், இப்படி துள்ளி துள்ளி விழுறான், மரண்ட விழுறான், அவனுக்காக என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, இந்த பிள்ளைக்கு ஒரு மற்றவங்க சொல்லுவாங்க மந்திரம் போடுவாங்க, நம்ம சொல்றோம் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்? அந்த காட்சி அவன் உள்ளத்தை என்ன பண்ணிடுச்சு, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு, அவன் மனசை பாதிச்சிருச்சு. அந்த வருத்தன்றது இன்னொரு வார்த்தை என்ன, நம்ம மனசை பாதிக்கணும். எது? நம்ம பார்க்கிற அந்த மனுஷனுடைய நிலைமை நம்ம மனசு என்ன செய்யணும், பாதிக்கணும். அந்த மனசை பாதிக்கணும், ரெண்டாவது வாதிக்கணும். ஒன்று பாதிக்கணும், ரெண்டாவது மனசு என்ன செய்யணும், ஐயோ இப்படி இருக்காங்களே, இப்படி இருக்கிறாங்களே, இப்படி கூடவா இருப்பாங்க, இவ்வளோ கலி உலகத்தில், இவ்வளோ நாகரிகமான உலகத்திலையும் இப்படி இருக்கிறாங்களே. ஒன்று பாதிக்கணும், ரெண்டாவது வாதிக்கணும். பாதிப்பு வரலன்னா பாதிப்பு வரலன்னு அர்த்தம். பாதிப்பு வரலன்னா பாதிப்புன்னா என்ன, உன்னை பார்த்த உடனே இப்படி இருக்கிறாங்களே அதை நினைச்சிட்டோம் இல்லையா? இப்படி இருக்கிறாங்களே நம்ம நினைச்சது நம்ம மனசை பாதிச்சிருக்குன்னா இந்த பாதிப்பு என்ன செய்யும், இதை பாதிப்பா மாறிக்கிட்டே இருக்கும். என்ன பாதிப்பு? இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே, இன்னும் இப்படி இருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யறது, இவங்களுக்கு என்ன பண்றது, அதை குறித்து என்ன ஆகிட்டே இருக்கும், நம்ம மனசு பாதிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் ஒரு காரியம் நம்ம மனசை பாதிக்கப்பட்டதுக்கான ஆழமான அடையாளம். இதுதான் ஆழமான அடையாளம். எது? ஒரு பாதிப்பு வந்துடுச்சுன்னா அது பாதிப்பு நமக்கு கட்டாயமா வரும். இந்த 3 அடையாளம் எனக்குள்ள இருக்கான்னு பாருங்க. ஒண்ணு, பார்வை விட்டு நீங்க கூடாது, நம்ம சிந்தையை விட்டு நீங்க கூடாது, அவங்கள பத்தி மற்றவங்கிட்ட பேசுறது நிறுத்தாது. எந்த விதமான அங்க ஒருத்தர் பார்த்தங்க, இவ்வளோ கஷ்டம் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, பார்க்கும்போதே ரொம்ப வேதனையா இருந்துச்சு, பார்க்கும்போதே ரொம்ப துக்கமா இருந்துச்சு, வேற வழியில பஸ்ல போய் நிற்கும் போது என்ன செஞ்சேன், அதை பார்த்தேன், இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன், இப்படி ஒரு காட்சியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறவங்க கட்டியெல்லாம் அதை பத்தி நான் பேசல அப்படின்னா அந்த நிகழ்வு என் மனசுல ஒரு பாதிப்பை என்ன செய்யல, ஏற்படுத்தவே இல்லை. அப்ப இந்த 3 விதமான அடையாளம் தான் நான் பார்க்கும்போது ஒரு பாதிப்பு என்ன பண்ணிருக்கு, எனக்கு ஏற்படுது. அதான் மூலமல்ல சொல்றாரு, பசியுள்ள ஆத்மாவை கண்டா நீ என்ன செய்யணும், முதல்ல வருத்தப்படணும். பசியுள்ள என்ன செய்யணும், நீ வருத்தப்படணும். இந்த வருத்தத்தோட நின்றக்கூடாது. ஏன்னா நம்ம டிரான்ஸ்லேஷன்ல 2 தான் கருது. என்னது? பசியுள்ளவனுக்கு சாப்பாடு கொடு அப்படின்ட்டாரு, ரெண்டாவது அவனுக்கு உதவி செய்ய சொல்லி முடிச்சுட்டார். ஆனா அப்படி சொல்லல. எப்போ ஒரு மனுஷன் அந்த பசி உள்ளவனுக்கு என்ன செய்ய முடியும், இப்ப 2வது கரன் சொல்றாரு பாருங்க, மூலமொழியில சொல்றாரு பாருங்க, பசியா இருக்கிற ஜனங்களை நீ பார்த்து நீ வருத்தப்பட வேண்டும். முதல்ல சொல்லிட்ட, நீ வருத்தப்படணும் அப்படின்ட்டா இல்லையா? இந்த வருத்தம் ஏன் வரணும் அப்படின்னு சொல்றாருன்னா, அவர்களுக்கு அப்படின்னா நீ என்ன செய்யணும், இந்த வருத்தம் வந்தாதான் உனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அவங்களுக்கு நீ என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு தேவையானதை நீ என்ன செய்ய முடியும். அவங்களுக்கு உணவை நீ என்ன செய்ய முடியும், சாப்பாடு என்ன செய்ய முடியும், நீ கொடுக்க முடியும். அவங்களுக்கு சாப்பாடு என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். எழுத்தின்படி முதல்ல சொல்றேன், ஆவியின்படி 2வது சொல்லிடுறேன். இப்ப என்ன சொல்றார், பசியுள்ள ஆத்மாவை கண்டா நீ என்ன செய்யணும், வருத்தப்படணும்னு சொல்றார். என்ன செய்யணும், வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? இந்த வருத்தப்படணும் சொல்லிட்டு 2வது என்ன சொல்றாரு, இந்த வருத்தம் வந்தாதான் உனக்கு என்ன செய்ய தோணும், அவங்களுக்கு சாப்பாடு உனக்கு கொடுக்க தோணும் அப்படின்றா. அவங்கள பத்தி ஒரு வருத்தம் உனக்கு வரலன்னு வச்சுக்கோயே, நீ என்ன செய்ய மாட்ட, ஏதோ எல்லாரும் போல பார்த்துட்டு போயிட்டே இருப்ப, எல்லாரையும் பார்த்து கண்ண என்ன செஞ்சிருப்ப, போயிட்டே இருப்ப. ஆனா அவங்களை குறித்து ஒரு வருத்தம் வருமானால், அவங்களை குறித்து ஒரு வருத்தம் வருமானா அவங்க இடத்துல போய் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அந்த ஆகாரத்தை என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவர்களுக்கு கொடுக்க முடியும். எப்போ? வருத்தம் வந்தாதான் செய்ய முடியும். வருத்தம் வந்தாதான். சரி, ஒரு இடத்துல நீ சாதாரண ஒரு உதவி செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த சூழ்நிலையில உதவி செய்வீங்க? அவங்கள பார்த்து ஒரு வருத்தமோ ஒரு பரிதாபமோ வந்தா உதவி செய்வீங்களா, இல்ல சாதாரணமா சரி கசக்குறாங்க கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு கொடுத்துட்டு போவோமா? அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, அவங்களுக்கு என்ன செய்யலாம் ஏதாவது. அப்ப அந்த வருத்தம் முதல்ல என்ன செய்யணும், நமக்கு
அதுதான் அவர் சொல்றாரு. அந்த வருத்தம் நமக்கு வரணும். இந்த வருத்தம் வந்தாதான் நீ என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு உணவை என்ன செய்ய முடியும்? கொடுக்க வேண்டும், கொடுக்க முடியும் என்றார். கொடுக்க முடியும். இப்ப அந்த முதல் கதை சொன்னேன், என்னது? ஏன் உன நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல வைக்கணும்? ஏன் உன மிகுந்த செழிப்பா வைக்கணும்? ஏன் உன மிகுந்த ஆசீர்வாதமா வைக்கணும் அப்படின்னா, இப்ப அந்த வருத்தம் உள்ள ஆத்மா நீ பார்த்த உடனே உனக்கு என்ன தோணுது? வருத்தம் வருது. இந்த வருத்தம் என்ன செய்ய வைக்குது அப்படின்னா, அவங்களுக்கு சாப்பாடு என்ன செய்யணும்? கொடுக்கணும் அப்படின்னு வைக்குது இல்லையா? இப்ப சாப்பாடு எப்ப கொடுப்ப? உங்ககிட்ட இருந்தா தானே கொடுப்ப. உங்ககிட்ட இருந்தா தான் நீ என்ன செய்வ? இப்ப சட்டி இருந்தா தானே ஆப்பையில வரும். இப்ப உன் கையில இல்லாம நீ என்ன கொடுக்க முடியும்? புரியல? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரோட்ட போல இருப்பேன் இல்லையா? அதை பின்னடிந்து படிக்கணும். என்னது? ஒரு வற்றாத நீர் ஊற்று ஒரு தோட்டத்துல பாஞ்சா ஒரு தோட்டம் எப்படி இருக்கும்? நீர் பாய்க்கிற தோட்டம் எப்படி இருக்குமோ அதை போல செழிப்பா என்ன செய்ய வைக்கிறேன்? இன்னும் வாக்கிய வரணுமா? நீ அப்படிதான் இருப்பாய், நீ அப்படிதான் இருக்க போற, அப்படிதான் உன்னை வைக்க போறன்றார் இல்லையா? இப்படி நான் உன்னை வைக்கணும் அப்படின்னா நீ செய்ய வேண்டிய 3 காரியம். என்ன காரியம்? ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வரிசையுள்ள ஆத்துமாக்களை பார்க்கும்போது வருத்தம் வரணும். என்ன வரணும்? இந்த வருத்தத்துக்கு 3 அடையாளம் சொன்னேன். அந்த 3 அடையாளம் இருந்தாதான் வருத்தம் நமக்கு வந்திருக்குன்னு அடையாளம். வருத்தம் நமக்கு என்ன பண்ணிருக்கு? வந்திருக்கு. 2வது என்ன? வருத்தப்பட்ட ஐயோ பாவம் என்ன பண்ணிடாத, போயிடாத. அவர்களுக்கு தேவையான உணவை என்ன செய்யணும்? நீ கொடுக்கணும்ன்றாரு. இது எழுத்தின்படி. எழுத்தின்படி ஒரு ஆள் பசியா இருந்தாலும் என்ன கொடு? சாப்பாடை கொடு. அந்த சாப்பாடு எப்ப கொடுக்க முடியும்? சில பேரை பார்த்து நம்ம நல்லா தானே இருக்கிறான், அவனுக்கு என்ன கொடுக்க, வேலையை பார்த்துன்னு போ அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? எல்லாரும் கேட்டாலும் எல்லாருக்கும் என்ன செய்ய மாட்டோம்? நம்ம கொடுக்க மாட்டோம். எல்லாருக்கும் கொடுப்பீங்களா? எல்லாரும் கேட்டாலும் எத்தனையோ பேர் கேட்கறாங்க இல்லையா? நீங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போயிட்டீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கேட்கறாங்க இல்லையா? அது சின்ன பிள்ளைங்க கேட்குது, வாலிப பிள்ளைகளும் கேட்குது, ஆம்பளைங்களும் கேட்கறாங்க, பொம்பளைங்களும் கேட்கறாங்க, வயசானவங்களும் கேட்கறாங்க இல்லையா? எல்லாரும் கேட்கறாங்க. எல்லாருக்கும் கொடுப்பீங்களா? அப்படி பார்த்தாவே தெரியுது, ஐயோ ரொம்ப பரிதாபமா இருக்கு இல்லையா? சின்ன சொல்லுவா பிளைண்ட் இருப்பாங்க, கண்ணு தெரியாம என்ன செய்வாங்க? அப்படியே தட்டிட்டு என்ன செய்வாங்க? அப்படியே கையிட்டு வருவாங்க. சில பேர் இந்த கைகள் இல்லாம வருவாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன தோணும்? அப்படி பார்த்தவனே தோணுது, ஐயோ பாவம், என்ன செய்வாங்க இவங்க? எந்த வேலைக்கும் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, இவங்களுக்கு எந்த வேலையும் செய்யவும் முடியாது, பாவம். அப்படி என்ன செய்ய முடியுது? நம்மளால உதவி செய்ய முடியும். எப்போ? அவங்க செயல் நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும், ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். அப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்பட்ட பிறகு பார்த்துட்டு ஐயோ பாவம் என்ன பண்ணிடாத, கண்டுக்காம போயிடாத. அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? உதவிக்கரத்தை நீட்டி அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். இது எழுத்தின்படி. சரியா? இப்ப ஆகாரம் என்பது ஒண்ணு சாப்பாடு, இது எழுத்தின்படி. 2வது என்ன அப்படின்னா ஆவிக்குரிய ஆகாரமாகிய சுவிசேஷம். ஆவிக்குரிய ஆகாரமாகிய சுவிசேஷம் இல்லையா? எவ்வளவு பேரு ஆண்டவரை அறியாத மக்களை பார்க்கும்போது ஐயோ இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை வந்தா இவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களே, இவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களே, ஐயோ இன்னைக்கு ஆண்டவர் வந்தா இவங்களை கைவிட்டுருவாங்களே, இவங்க அக்கினி அவியாமலும் புழு சாகாம இருக்கிற இடத்த என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய ஆகாரமாகிய அந்த வேத வசனத்தை இன்னைக்கு எவ்வளவு பேரு ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு சொல்ல முடியுது? ஒண்ணு என்ன? பசியுள்ள ஆத்மாக்கள் நமக்கு வருத்தம் வரணும் இல்லையா? பசி ஒரு பசி மட்டும்தான், 2 பசியும் இருக்கு இல்லையா? ஒண்ணு எழுத்தின்படி பசியும் இருக்குது, 2வது ஆவிக்குரிய பசியும் இருக்குது. எழுத்தின்படி சாப்பாடும் இருக்குது, ஆவிக்குரிய ஆகாரம் இருக்குது இல்லையா? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல இல்லையா? உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றா? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பான்றார். ஒவ்வொரு வார்த்தையினாலும். அப்போ சாப்பாடுல பிழைக்கிறவனும் உண்டு, தேவனுடைய வசனத்துல பிழைக்கிறவனும் உண்டு. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் என்ன செய்ய முடியும்? பிழைக்க வைக்க முடியும் இல்லையா? இதுதான் இயேசு கிட்ட போகும்போது சாத்தான சொன்னா, முதல்ல கொண்டு போய் சாப்பாடு அந்த கண்ணை அப்பமாக்கி நீ சாப்பிடும். உடனே இயேசு என்ன சொன்னா? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். யார் சொன்னது? ஆண்டவரை இயேசு சொன்னார், மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இல்லையா? அவர் பிரதியுத்தரமாக, அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற
ஒவ்வொரு அதான் இயேசு நல்ல விளக்கமா சொல்றாரு இல்லையா? மோசே சொல்லும்போது என்ன சொல்றா? மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும். அப்போ ஒரு வார்த்தை ஒரு மனுஷனு போச்சா அவனை பிழைக்க வச்சிரும். நம்ம சொல்ற ஒரு வார்த்தை அவனை என்ன செய்ய வச்சிரும்? அவனை பிழைக்க வச்சிரும் இல்லையா? சாக கிடக்கிறவன் என்ன செய்ய வச்சிரும்? அடி பிழைக்க வச்சிரும். உயிர் போற நிலைமையில உள்ளவன் என்ன செய்ய வச்சிரும்? பிழைக்க வச்சிரும் இல்லையா? விளைவீனமாக்கிறவன் என்ன செய்ய வச்சிரும்? வெள்ள சுகமாக்கிறோம். நோயோடு இருக்கிறவன் என்ன செய்ய ஆக்கிறோம்? விடுதலை ஆக்கிறோம். இப்படி பலவிதமான அற்புதங்களை செஞ்சவன் என்ன செய்ய வச்சிரும்? வாழ வச்சிரும். எதனால? சாப்பாடை கொடுத்தா எப்படி ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியுமோ அதே போல வேத வசனத்தை ஒரு மனுஷனுக்கு நம்ம சொன்னா அவன் என்ன செய்ய முடியும்? அவன் சாகிற நிலைமையில இருந்தாலும் வாழ வைக்க முடியும் இல்லையா? எழுத்தின்படி ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறது சில உள்ளங்கள் அப்படி கொடுக்கலாம். எழுத்தின்படி ஒருவேளை சில பேர் என்ன செய்யலாம்? பசுவர்களை பார்த்து சரி பாவம் என்ன செய்யறது, நம்ம என்ன செய்யலாம்? நம்ம கொடுக்கலாம். நம்ம என்ன செய்யலாம்? கொடுக்கலாம், கொஞ்சம் கொடுக்கலாம், சரி என்னமோ பண்ணிட்டு போட்டு அவங்க பாடு, நம்ம கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்க? அதை கொடுப்பாங்க. ஆனா ரெண்டாவது ஆகாரமா இருக்கிற ஆவிக்குரிய ஆகாரத்தை இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆகாரம் இல்லாத மனுஷனுடைய நிலைமையை பார்க்கும்போது ஐயோ என்னைக்கு செத்தா நரகத்துக்கு போயிடுவாங்களே, இன்னைக்கு அவனுடைய வருகை வந்த கைவிடப்பட்டுருவாங்களே, அதனால என்ன செய்யலாம்? இவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எவ்வளவு பேர் ஆண்டவர் அறியாத மக்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்க முடியுது. எழுத்தின்படி சில பேர் சோறு கொடுக்கலாம், சில பேர் சாப்பாடு கொடுக்கலாம், சில பேர் டீ வாங்கி கொடுக்கலாம், சில பேர் ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் அது பிரச்சனை இல்லை, அது சில பேர் தான், எல்லாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் அப்படி செய்யறாங்கன்னா சொல்ல முடியாது, சில பேர் அதை செய்வாங்க, ஓகே நல்லது. ஆனா மறுபக்கம் என்ன? அந்த ஆகாரத்தை விட இந்த ஆகாரம், எந்த ஆகாரம்? அதை சாப்பிட்டா கூட என்ன செய்வான்? சில பேர் சாக வாய்ப்பு இருக்கு. ஆனா இது சாகாம இருக்கிற நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற, நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற இந்த வேத வசனம் இல்லாத மக்களுக்கு எத்தனை பேரு நான் சொல்ற ஒரு வார்த்தை அவனை என்ன செய்ய வைக்கும்? அவனை பிழைக்க வைக்கும், அவனை பிழைக்க வைக்கும். இப்படி நான் என்ன செய்யணும்? இப்படி நான் அவனை பிழைக்க வைக்கணும் என்பதற்காக எத்தனை பேரு இன்னைக்கு ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கிறவர்கள் எவ்வளவு பேர்? அப்ப ரட்சிக்கப்படாத மக்களை குறித்த பார்க்க எனக்கு என்ன வரணும்? ஒரு வருத்தம் எனக்கு வரணும். என்ன வருத்தம்? ஐயோ இன்னைக்கு சத்தங்க போயிடுவாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்களே. சும்மா நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவனை பார்க்கும் போது நமக்கு ஒரு வருத்தம் வருதா? இன்னைக்கு ஆண்டவர் வருகை வந்தா எங்க போயிடுவாங்க? நம்மளை பெத்தவங்க, நம்மளை வளர்த்தவங்க, நம்ம வளருவதற்கு காரணமா இருந்தவங்க இன்னைக்கு எவ்வளவோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா? நம்மளை பெத்தவங்க எல்லாம் இன்னைக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? சரி, இன்னைக்கு ஆண்டவர் வருகை வந்தா உங்களை பெற்றெடுத்தவங்க பரலோகத்துக்கு வந்துருவாங்களா? உங்களை பெத்த அப்பா அம்மா, உங்களை பெத்த அப்பா அம்மா 2 பேரும் பரலோகத்துக்கு வந்துருவாங்களா? உங்களை வளர்த்தவங்க இல்லையா, பெத்த அப்பா அம்மா மட்டும் நம்மளை வளர்க்கறதில்ல, நிறைய பேர் என்ன செய்யறாங்க? நம்ம சொந்த மதமா வளருவதற்கு காரணமா இருக்கிறாங்களா? அவங்க இன்னைக்கு பரலோகத்துக்கு வந்துருவாங்களா? ஒண்ணு எழுத்தின்படி சொந்த பந்தங்கள் வளர்வதற்கு காரணமா இருக்காங்க, மற்றது என்ன? சமுதாயத்தில் எவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க? நமக்கு பலவிதமான உதவி செஞ்சிருக்கிறாங்க. அந்த சமுதாயத்துல உள்ளவர்கள் இன்னைக்கு ஆண்டோடைய வருகை வந்தா இன்னைக்கு பரலோகம் வந்துருவாங்களா? இப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்களை காப்பாத்துறதுக்கு, அவங்களை பிழைக்க வைக்கிறதுக்கு, அவங்களை வாழ வைப்பதற்கு நீ எடுத்த முயற்சி என்ன? புரியுது நான் சொல்றது? ஒண்ணு என்ன? எழுத்தின்படி சாப்பாடு கொடுக்கலாம், அது சில பேர் கொடுப்பாங்க, அது சில பேர் தர மாட்டாங்க, அவங்களுடைய விருப்பங்க. மாறாக என்ன? ரட்சிக்கப்படாத ஒரு ஜனத்தை பார்த்த போதே எனக்கு என்ன வரணும்? ஐயோ இப்படி இருக்கிறாங்களே, இவ்வளவு பாவத்துல இருக்கிறாங்களே, இவ்வளவு அக்கிரமத்துல இருக்கிறாங்களே, இவ்வளவு வேதனையில இருக்கிறாங்களே, இவ்வளவு துக்கத்துல இருக்கிறாங்களே, இவ்வளவு வியாதியில இருக்கிறாங்களே, இன்னைக்கு ஆண்டவர் வந்தா இன்னைக்கு எங்க போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்களே. இன்னைக்கு மரணம் வந்தா நரகத்துக்கு போயிடுவாங்களே, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி அடுத்த நபர்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரமா இருக்கிற 2 அவர் சொல்றாரு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாண்டா. ஒரே ஒரு வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவரை அறியாதவங்களுக்கு உன் வாயிலிருந்து ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தையாவது புறப்படுமா? ஏனுக்கு எத்தனை செழிப்பா வைக்க விரும்பல? ஏனுக்கு எத்தனை செழிப்பா வைக்கணும்? இன்னைக்கு செழிப்பாக்குங்க. அவர் கேட்பாரு, ஏன் உன்னை செழிப்பாக்கணும்? உன்னை ஏன் நான் செழிப்பா வைக்கணும்? உன்னை ஏன் ஆசீர்வாதமா வைக்கணும்? உன்னை ஏன் ஆசீர்வாதமா வைக்கணும்? உன்னை எதுக்காக ஆசீர்வாதமா வைக்கணும்? உன்னை ஏன் ஆசீர்வதிக்கணும்?
உன்னை ஏன் நான் சுகமாக்கணும், உன்னை ஏன் நான் விடுதலை ஆக்கணும், உன்னை ஏன் நான் ஆரோக்கியமாக்கணும், உன்னை ஏன் நான் ஆசீர்வதிக்கணும். இப்ப உன்னால என்ன செய்யணும்? யாருக்காவது பிரயோஜனம் இருந்தா உன்னை எப்படி வைக்க விரும்புறா? இப்ப எழுதிமலை சொன்ன, இப்ப இவன் கையில ஆசீர்வதிச்சு இவனை ஆசீர்வதிச்சு இவங்கள காசையோ பணத்தையோ பொருளையோ கொடுத்தா இவன் என்ன செய்வான்? பசியோ ஒரு ஆள் இருக்கிறானா, அவனுக்கு என்ன கொடுக்கலாம்? ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுப்பான் இல்லையா? என் கையில ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா ஒருத்தன் பசியோட இருக்கிறான், அவனுக்கு என்ன செய்யலாம்? ஒரு 50 ரூபாய் கொடுத்து, ஒரு 20 ரூபாய் கொடுத்து என்ன செய்யலாம்? ஒரு லெமன் சாதம் வாங்கி கொடுக்கலாம். நீ பிரியாணி வாங்கி கொடுக்க தேவையில்ல, ஒரு லெமன் சாதம் என்ன செஞ்சிடலாம்? வாங்கி கொடுக்கலாம். இப்ப என் கையில 20 ரூபாய் இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? அவனுக்கு லெமன் சாதத்துல வாங்கி கொடுக்க முடியும் இல்லையா? என் கையில இல்லைன்னா நான் வாங்கி கொடுக்க முடியாது. அப்ப ஆண்டவர் என்ன பாப்பா? முதல்ல பாக்குறா, இவன் கையில கொடுத்தா இவன் என்ன செய்வான்? கொடுப்பானா? இவன் கையில கொடுத்தா, இவன் கையில கொடுத்து என்ன செய்யறான்? நிறைய பேர் என்ன செய்யறான்? இவன் ஆகாரம் கொடுத்து வாழ வைக்கிறான், நிறைய பேர் ஆகாரம் கொடுத்து என்ன செய்யறான்? பிழைக்க வைக்கிறான். அப்ப இவனுக்கு என்ன பண்ணு? இவன் கையில கொடு அப்படின்னு கர்த்தர் கொடுப்பான். அப்ப ஏன் அவனை செழிப்பா வைக்கிறாரு? இவன் கையில கொடுத்தா இவன் அநேக வாழ்க்கை என்ன ஆக்கிடுவான்? இவனை செழிப்பா வச்சா இவன் அநேக வாழ்க்கை என்ன ஆக்கிடுவான்? செழிப்பா ஆக்கிடுவான். அதனால என்ன செய்ய? இவன் கையில கொடு அப்படின்னு கொடுத்து அவனை எப்படி வைக்க விரும்புறா? செழிப்பா வைக்க விரும்புறா. அப்ப ஏன் நம்மள செழிப்பா வைக்கல? நம்ம யாரையும் செழிப்பாக்க விரும்பல. அதனால கர்த்தர் பார்த்தா உன்னை ஏன் செழிப்பா வைக்கணும்? நீ யாரையும் செழிப்பா வைக்கிறது என்ன செய்யல? நீ விரும்பல. மற்றவங்க யாருடைய செழிப்புக்கு நீ காரணமாவும் இல்ல. சரி, இத்தனை வருஷம் நீங்க ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷத்துல உங்களால பிழைச்சவங்க எத்தனை பேர்? உங்களால பிழைச்சிருக்கவங்க பேர் இந்த சர்ச்சில் என்னால இவங்க என்ன செய்திருக்காங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. என்னால நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் மூலமா இந்த ஒரு ஆளு சாக கிடக்கிறவனை நான் பிழைக்க வச்சிருக்கேன் அப்படின்னு இந்த சபையில உங்களால ரட்சிக்கப்பட்ட நீங்க போய் அவங்க ஆண்டவரை சொல்லி அவனை சபைக்கு கொண்டு வந்து அவனை ஞானசனம் நடத்தி உங்களால ஞானசனம் எடுக்கப்பட ஒரு ஆளு உங்களால இருந்தா கூட கர்த்தர் உங்களை செழிப்பா வைக்கிறது ஆண்டவருக்கு தடையே கிடையாது. ஆண்டவருக்கு தடையே கிடையாது. சோ உங்க வீட்டுல உள்ளவர்களை கூட என்ன செய்ய முடியல. இன்னைக்கு உங்க குடும்பத்துல உள்ளவங்க, நான் சொன்னேன், உன்னை பெத்தவங்க, உங்களை வளர்த்தவங்க, உங்களை ஆளாக்கினவங்க, உங்களுக்கு பல விதத்துல உதவியா இருந்தவங்க கூட இன்னைக்கு என்ன செய்ய முடியல? இன்னைக்கு பிழைக்கல. பைபிள் சொல்லுது, குமாரன் உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப அவன் என்ன இல்ல? ஆனா இயேசு லூக்கா 9 சொல்லுவாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோர் என்ன செய்யட்டும்? அடக்கம் பண்ணட்டும் இல்லையா? ஒரு மரித்தோர் யாரு? யாழடி செத்து போனவன். இன்னொரு மரித்தோர் யாரு? இயேசு இல்லாதவன். இயேசு இல்லாதவன். அப்ப அவனை என்ன பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? செத்து போன கூட அவனையும் சேர்க்கிறார் இல்லையா? அப்படின்னா உங்களால இன்னைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? அதற்கு இயேசு மரித்தோர் ஒருத்தன் கேட்கிறான், ஐயா நாங்க என்ன செய்யட்டும்? எங்க அப்பா செத்து போயிட்டார், நம்ம அடக்கம் பண்றேன். உடனே இயேசு சொல்லுவாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அப்ப முதல் மரித்தோர் யாரு? முதல் மரித்தோர் யாரு? ஆல்ரெடி உயிர் போயிட்டவன். இரண்டாவது மரித்தோர் யாரு? இந்த மரித்தோர் அடக்கம் பண்றாரு. இந்த மரித்தோர் யாரு? இயேசு இல்லாதவன். இயேசு அவர் சொல்றாரு, நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணு அப்படி எனக்கு என்ன சொல்ல விரும்புறாரு? ரட்சிக்கப்படாத மக்களுக்கு நீ ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறியா? சொல்லி அவனை பிழைக்க வச்சிருக்கிறியா? அவன் ஒன்னால பிழைச்சவன் எவ்வளவு பேரு? அப்ப ஏன் நம்ம செழிப்பா வைக்கணும்? ஆண்டவர் ஏன் நம்ம செழிப்பா வைக்க விரும்புறா? இவன் கையில நம்ம கொடுத்தோம், இவன் என்ன செய்யுமா? அநேகர் வாழ்க்கைய செழிப்பாக்குமா, அநேகர் ஆஸ்வதிக்குமா இருப்பாங்க. இவனால அநேகர் நல்லா இருப்பாங்க, அநேகர் சுகமா இருப்பாங்க, அநேகர் விடுதலையா இருப்பாங்க, அநேகர் ஆரோக்கியமா இருப்பாங்க. இவன் கையில கொடுத்தா இவன் அநேகருக்கு பிரயோஜனமா இருப்பான் அப்படின்னு கர்த்தர் நம்மளை பார்த்துட்டாருன்னா நம்மளை செழிப்பா வாழ வைக்கிறது ஆண்டவருக்கு தடையே கிடையாது. ஆனா மாறாக என்ன? நான் இத்தனை வருஷம் ஆனாலும் என்னால ஒரு ஆளை கூட பிழைக்க வைக்க முடியல, ஒரு ஆளு கூட என்னால சோறு போட முடியலன்னா அவரு பாப்பாரு, ஒரு ஆளு கூட சோறு போட முடியாத உனக்கு நான் ஏன் உனக்கு சோறு போடணும்? ஒரு ஆளு கூட உன்னால என்ன செய்ய முடியல? சோறு போட்ட பிழைக்க வைக்க முடியல. இத்தனை வருஷத்துல உன்னால எத்தனை பேர் பிழைச்சிருக்காங்க? உங்க குடும்பத்தை உள்ளவங்க படைச்சிருக்காங்களா? உன் கிராமத்துல உள்ளவங்க படைச்சிருக்காங்களா? உங்க சொந்த பந்தங்க படைச்சிருக்காங்களா? அதை மட்டும் கேட்டா சொல்றீங்க, எனது எனக்கு 50 வீட்டு பங்காளி, எனக்கு 100 வீட்டு பங்காளின்றீங்க இல்லையா? அது இன்னும் சொல்ல போனா போதும், அந்த ஊர்ல ஒரு ஆள் சேர்த்தாலும் உடனே சொல்றாங்க, ஆமா இந்த ஒருத்தன், இது இந்த கோத்துல ஒருத்தன், ஆக மொத்தம் ஊர்ல ஒரு ஆள் சேர்த்தாலும் அத்தனையும் சொந்தக்காரன் தான் இல்லையா?
ஊர்ல சாகுற அத்தனை பேரும் யாருதான்? சொந்தக்காரன் தான் இல்லையா? எல்லாத்துக்கும் மாலையை தூக்குறீங்க, எல்லாத்துக்கும் அரிசி மூட்டையை தூக்குறீங்க, தூக்குங்க, வேணான்னு சொல்ல. மாறாக என்ன, அரிசி மூட்டை தூக்கின்னு பாரு, நீ அவன் போப்பான் இல்லையா? அரிசி மூட்டை குழந்தை தலைமலை போறதை கொண்டு வந்த இந்த அரிசி எப்ப கொடுத்துருக்கணும்? நான் உயிரோடு இருக்க போது கொடுத்துருக்கணும் இல்லையா? இந்த அரிசியை விட அந்த அரிசி எது? காசே இல்லாத வாங்குற அரிசி. இதான போய் 1000 ரூபாய் கொடுத்து மூட்டை எடுக்கணும், அது காசே இல்லாம அரிசி. இந்த அரிசியை கொடுத்து நான் எங்க போயிருப்பேன்? 1000 ரூபாய் கொடுத்து அரிசி கொண்டு போய் போட்டீங்கன்னா அவன் நரகத்தான் போய் நிற்கிறான் இல்லையா? ஆனா காசே கொடுக்காம வாங்குற இந்த அரிசியை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்தீன்னா அவன் என்ன செய்வான்? அவன் பரலோகம் சேர்ந்திருப்பான்ல. அப்ப தேவன் யாரை ஆஸ்வதிக்க விரும்புறாரு? பசி உள்ளவனை கண்டு அவனுக்கு என்ன வரணும்? வருத்தம் வரணும். என்ன பசி? ஒண்ணு சரீர பசி மட்டுமல்ல, ரெண்டாவது என்ன? ஆண்டவர் அறியாத இருக்கிற ஜனத்தை பார்க்கும் போது என்ன வரணும்? ஐயோ இப்படி இருக்கிறாங்களே, ஐயோ இப்படி போறாங்களே, ஐயோ இப்படி நடந்துக்கிறாங்களே, ஐயோ இப்படி இருக்கிறாங்களே. அந்த ஜனங்களை பார்க்கும் போது உன்னையே அறியாம நம்மளையே அறியாம ஒரு வருத்தமோ ஒரு வேதனையோ, ஆண்டவரே இவங்களை எப்ப மாத்த போறீங்க, இவங்களை ஏதாவது மாத்துங்க அப்படின்னு சொல்றது மட்டுமல்ல, அந்த வருத்தத்தோட மட்டுமல்ல, அந்த ஜனத்தை சந்திப்பதற்கு, அந்த ஜனத்தை ரட்சிப்பு நடத்துவதற்கு நான் ஏதாகிலும் ஒன்ன நான் செய்யலன்னா கர்த்தர் ஒரு நாளும் என்ன செழிப்பா வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே வசனம் என்ன சொல்ல, என்ன சொன்னா? நீ நீர் பாய்ச்சன தோட்டத்தை போல ஒட்டாத நீரூற்றை போல இருப்பா. யாரா இருப்பா? பசியுள்ளவனை கண்டு அவனுக்கு என்ன வரணும்? வருத்தம் வரணும். அந்த வருத்தம் என்ன செய்யணும்? அந்த பசியை போக்குறதுக்கு நீ ஏதாவது என்ன செய்யணும்? அவனுக்கு செய்யணும். அன்னைக்கு அவனுக்கு எழுத்தின்படி சாப்பாடு கொடுத்தா பசி போயிடும். ஆனா ஆகவிக்கான ஆவிக்குரிய ஆகாரம் கொடுத்தா சில பேர் பசி போகும். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தை. நீ எத்தனை பேரிடம் வசனத்தை பேசுறீங்க? எத்தனை பேரிடத்துல வசனத்தை பேசுறீங்க? நீ ஆண்ட வசனம் இப்படி சொல்லுது, நீங்க இப்படி செய்யுங்க, ஆண்டவங்களை ஆஸ்வதிப்பாரு, ஆண்டவங்களை ஆஸ்வதிப்பான்னு சொல்லியிருக்காரு, கர்த்தர் மேய்ப்பரா இருக்கா சொல்லியிருக்கிறாரு, உன்னை புல்லுள்ள இடத்தை கொண்டு போன்னு சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர் வசனத்தை பேசுறீங்க? எத்தனை பேர் வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்றீங்க? ரட்சிக்கப்படாத ஜனத்தை குறித்து நமக்கு என்ன வரணும்? ஒரு வருத்தம் வரணும். ரெண்டாவது என்ன வரணும்? அந்த வருத்தத்தை கண்டு அந்த வருத்தத்தோட முடிக்காம அந்த ஜனத்தை ரட்சிப்பு நடத்துவதற்கு, அவன் பசியை ஆற்றுவதற்கு உன்னால இயன்ற முயற்சி எனது ஒரு வார்த்தை. அவர் சொல்றாரு, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யும்? பிழைக்க வைக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு வார்த்தை பிழைக்க வைக்குமா? ஒவ்வொரு வார்த்தையும் பிழைக்க வைக்குமா? அப்ப அந்த ஒரு வார்த்தை நம்மள பிழைக்க வச்சிருக்கு. இப்ப யாரோ சொன்ன ஒரு வார்த்தை யாரை பிழைக்க வச்சிருக்கு? நம்மளை பிழைக்க வச்சிருக்கு. நீங்க நம்ம வாழ்றதுக்கு என்ன காரணம்? அப்ப யாரோ ஒருவர் நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை இல்லையா? யாரோ ஒருத்தர் நமக்கு சொன்ன வார்த்தை நம்மள என்ன வச்சிருக்கு? இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம் இல்லையா? நம்மள செத்து என்னைக்கோ மண்ணோட மண்ணா போயிட்டு போம். என்னைக்கோ மண்ணோட மண்ணா போயிருப்பாங்க, எல்லாம் மறந்தே போயிட்டு இருப்பாங்க, குழி மேல குழியே இல்லாம போயிட்டு, அடையாளமே இல்லாம போயிட்டு இருக்கோம். அப்படித்தானே? அப்படி இருக்கிற நம்மள இன்னைக்கு கர்த்தர் வாழ வச்சதுக்கு காரணம் என்ன? யாரோ ஒரு நபர் ஒரு வார்த்தைய நமக்கு சொன்னதுனால நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதே வார்த்தை ஏன் நம்ம மற்றவங்கள சொன்னா அவன் வாழக்கூடாதா? இப்ப அவனை வாழ வைப்பது எடுத்த முயற்சி என்ன? உங்க குடும்பத்தார வாழ வைப்பதற்கான நீங்க எடுத்த முயற்சி என்ன? உங்க குடும்பத்தார பிழைக்க வைப்பதற்கு நீங்க எடுத்த முயற்சி என்ன? தெருவுகளுக்கெல்லாம் விடுங்க, ஊர்களுக்கு விடுங்க. உங்க குடும்பத்துல உள்ளவங்க, உங்க குடும்பத்துல உள்ளவங்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு வருவதற்கும் ஞானஸ்தானத்துக்குள்ள கொண்டு வருவதற்கும், இன்னைக்கு அவங்க மரிச்சா பரலோகத்தை சேரணும் அந்த எல்லைக்குள்ள கொண்டு வருவதற்கும் நாம எடுத்த முயற்சி என்ன? அதுக்கான எந்த ஒரு முயற்சி என்கிட்ட இல்ல, அதுக்கான எந்த ஒரு தியாகம் என்கிட்ட இல்ல, அதுக்காக எந்த ஒரு கிரயமும் என்கிட்ட இல்ல. ஏதோ நான் பாரு, நான் உட்கார்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜோம் பண்றேன், ஸ்தோத்திரம் பண்றேன், காணிக்க போடுறேன், ஜோம் பண்றேன், போயிட்டே இருக்கிறேன், அடுத்து என் வேலையை பார்க்கிறேன். அப்படி நான் வேலையை பார்க்கறது தப்பு இல்ல. பசியுள்ள ஆத்துமாவை யார் திருப்தியாக்குறானோ, பைபிள் அங்க சொல்லுது. என்ன சொல்லுது? அந்த ஒரு வசனம் பாருங்க, அந்த நம்ம டிரான்ஸ்லேஷன் பாருங்க, 10ஆம் வசனத்துல பசியுள்ள ஆத்துமாவை இல்ல பசி உள்ளவன் எடுத்து நீ திருப்தியாக்கு. அவன் என்ன அடைஞ்சிடணும்? ஏதோ சாப்பாடா கொடுத்துட்டு போயிட்டு போயிருது இல்ல, அவன் என்ன அடையணுன்றாரு? திருப்தி அடையணும்ன்றாரு. இந்த திருப்திக்கு 3வது இருக்கிறது அதை நான் சொல்றேன். ஆகும்போது என்ன செய்யணும்? அடுத்தபடிய பசியை ஆற்றக்கூடிய, ஒன்னு எழுத்தின்படி பசி, மற்றொன்று ஆவிக்குரிய பசி. இந்த 2 பசியும் ஆற்றக்கூடிய நபரா இருந்தா
கத்தமலை எப்படி வைக்க பாருன்னா, நீர்ப்பாய்ச்சின தோட்டத்தை போல எப்போதும் உன்னை செழிப்பா வைப்பா. அடுத்தவங்க பசி ஆத்துறதுக்கு நான் எந்த முயற்சியும் எடுக்கல. தான் உண்டு, என் வேலை உண்டு, என் பாட்டுக்கு போறேன், என் பாட்டுக்கு வரேன், நான் சொல்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை இப்ப இருக்கிற நிலைமையை நீடிக்கலாம், இல்ல இதை விட மோசமாகவும் போகலாம். இப்ப இருக்கிற நிலைமையே நீடிக்கலாம். என்ன நிலைமை? இப்ப நீ என்ன நிலைமையில இருக்கிறியோ அதே நீடிக்கலாம். நான் நீடிக்கட்டும்னு சொல்லல, நீடிக்கலாம். இல்ல இதை விட மோசமாகவும் போகலாம். இதை விட இப்ப இருக்கிற நிலைமையே நீடிக்கலாம், இல்ல இதை விட மோசமாகவும் போகலாம். இதை ரெண்டையும் தாண்டி நான் இருக்கிற நிலைமையில இருக்கக்கூடாது, நான் மோசமாகவும் போகக்கூடாது, நான் நல்லா எப்படி இருக்கணும், ஒரு செழிப்பான தோட்டத்தை போல இருக்கணும்னா இன்னைக்கு ஒரு முடிவெடு. என்ன முடிவெடு? ஆண்டவரை அறியாத ஜனத்துக்கு நான் என்ன செய்வேன்? ஆண்டவரை பற்றி அறிவிப்பேன். ஆண்டவரை அறியாத ஜனத்துக்கு ஆண்டவரை பத்தி என்ன செய்வேன்? அறிவிப்பேன். இல்லையா? சரி, ஆண்டவரை அறிவிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. ஆண்டவரை அறிவிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. இல்லையா? அதுல ஆபிரகாமை குறித்து தள்ளுபடி ஆகமத்துல ஒரு சம்பவம் இருக்குது. ஆபிரகாமை பற்றி தள்ளுபடி ஆகமத்துல ஒரு சம்பவம் இருக்கு. நம்ம டிரான்ஸ்லேஷன்ல தள்ளுபடி ஆகம், அது வேற ஒரு மொழிபெயர்ப்பு. அந்த தள்ளுபடி ஆகமத்துல ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னா, ஆபிரகாம் ஒரு பழக்கமா என்னன்னா, யாரையாவது ஒரு ஆளை ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு போட்டு ஆண்டவரை பத்தி சொல்லி அனுப்புறது ஆபிரகாம் ஒரு வழக்கம். என்ன வழக்கமா? ஒரு நாளைக்கு ஒரு நபரை தான் வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த வீட்டில் அவனுக்கு என்ன கொடுக்கறது? நல்ல சாப்பாடை கொடுத்து ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவரை அறிவிச்சு அனுப்புறது ஆபிரகாமுக்கு ஒரு வழக்கமா இருந்துச்சான். எதுக்கு? ஆபிரகாமுக்கு. இப்ப அவன் வீட்டுல சாப்பிடும் போது நம்ம சொல்றத என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. இல்லையா? இப்ப நம்ம கிட்ட நம்ம ஒரு உதவியை அவங்க செய்யறோம்னா அவன் நம்ம சொல்றத என்ன செய்ய முடியாது, மறுக்கிறதுக்கு முடியாது. இல்லையா? மறுக்குவாங்களா? மறுக்க முடியாது. இல்லையா? அப்படி மறுக்க முடியாத சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் ஆபிரகாம் என்ன செய்வாராம்? இதை செய்வாராம். எதை செய்வாராம்? ஒரு ஆளை வீட்டுக்கு கூட்டு சாப்பாடு போட்டு அவருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிச்சு அவரை வீட்டு என்ன செய்வாராம்? அனுப்புவாராம். அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நபருக்காவது ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறது ஒரு வாய்ப்பு. இது ஒரு வாய்ப்பு. இல்லையா? சரி, ரெண்டாவது என்ன? நம்ம கூட்டம் நடத்துறோம். ஒரு கூட்டம் நடத்துறோம். இல்லையா? ஒவ்வொரு கூட்டமும் பல ஆயிரங்கள் செலவிட்டு என்ன செய்யப்படுது? நடத்தப்படுது. சரியா? 2 நாள் நம்ம கூட்டம் வச்சோம். 2 நாள் என்ன செஞ்சோம்? நம்ம கூட்டம் நடத்துறோம். இந்த 2 நாள் கூட்டத்துக்கு ஐயா உங்களுக்கு இருக்க பிரச்சனை இருக்கு, இப்படி என்ன செய்யணும்? வெளியிலிருந்து ஒருத்தர் வராங்க, ஜோம் பண்ணுவாங்க, ஏசா அற்புதம் செய்வார், வாங்க அப்படின்னு உங்களால ஒத்த நபரை கூப்பிட முடிஞ்சா? நீங்க வந்தீங்க, இன்னும் சொல்ல போனா உங்களை கொண்டு வரதே பெரிய பாடாக்குது. உங்களை கூட்டம் சேர்க்கறது எங்களுக்கு என்ன பாடா இருக்குது? பெரிய பாடா இருக்கு. இல்லையா? ஏன் கத்தவனை செழிப்பா வைக்கலன்னா ஆழமா புரிஞ்சுன்னு போயிடு. இன்னைக்கு ஏன் ஒரு நீர்ப்பாய்ச்ச தோட்டத்தை வைக்க முடியலன்னா ஏன் செழிப்பா வைக்கணும்? என்ன செழிப்பா ஏன் செழிப்பா வைக்கணும்ன்றாரு. உன்னை எதுக்கு நான் செழிப்பா வைக்கணும்? உன்னை எதுக்கு நான் செழிப்பா வைக்கணும்? உன்னை ஏன் ஆசீர்வதிக்கணும்? ஒரு தலைமை போதகர் வரா. இல்லையா? ஒரு தலைமை போதகர் வரா. நான் சொல்றேன், அவர் கையை வைக்கிறதுக்கு காத்திருக்கிற 1000 பேர் காத்துல கிடக்கிறான். சும்மா கையை வச்சா போதும், கால் வச்சுட்டு போங்க வீட்டுல அப்படின்னு வருஷ கணக்கா அவங்க சபையில இருக்கிறவங்கள காத்து கிடக்குறாங்க. அப்படி இருக்கும் போது வராருன்னா ஒரு நபராவது சரியா? இப்படி ஒரு கூட்டம் நடக்குது, 2 நாள் நடக்குது, ஒரு நாள் அதை என்ன செய்யுங்க, நீங்க வாங்க, ஒரு ஜோம் பண்ணா ஏச உங்களுக்கு அற்புதம் செய்வா, உங்க பிரச்சனையை மாத்துவார்னு நம்மளால ஒத்த ஒரு நபரை என்ன செய்ய முடியல. ஏன்னா அவன் பிழைக்க நமக்கு அக்கறையே. அவர் பாப்பா அடுத்தவனை பிழைக்க வைக்க விருப்பமானதை நான் ஏன் ஒன்ன பிழைக்க வைக்கணும்? இப்ப ஒவ்வொருவன் யாரு? தேவனுடைய சாயல். ஒவ்வொருவன் யாரு? தேவனுடைய சாயல். இல்லையா? தேவனுடைய சாயல். இன்னும் சொல்ல போனா தேவனுடைய பிள்ளைகள். இப்ப அவங்களுக்காக தான் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறாரு. இப்ப அவங்களுக்கு தானே இயேசு சிலுவையில தொங்கினாரு. அவங்களுக்காக தானே இயேசு பாடுபட்டாரு. அவரு தானே 6 மணி நேரம் சிலுவை அடிக்கப்பட்டாரு, 6 மணி நேரம் தொங்கினாரு, 5 காயத்தை ஏத்தனாரு. நமக்கு மட்டும் தானா? நமக்கு மட்டுமா? அவங்களுக்கு சேர்த்து தானா? இப்ப அவங்களுக்கு சேர்த்து கையில ஆணி, காலில் ஆணி, ஈட்டில விழா, தலையில முள்முடி, இந்த 5 காயமும் யாருக்காக?
அவங்களுக்கும் சேர்த்து தானே. அப்படின்னா ஆண்டவரே இவங்களுக்காக நீங்க சிந்தின ரத்தம் வீணா போயிடுமே அப்படின்னு சொல்லி ஒத்த நபரை, ஒரு ஆளை இத்தனை வருஷத்துல ஒரு ஆளை கூட உன்னால ரட்சிப்பட நடத்த முடியல, உன்னால ஞானசம் அடுக்க வைக்க முடியலன்னா ஆண்டவர் உன்னையான ஆசீர்வதிக்கணும். உன்னையான ஆசீர்வதிக்கணும். உனக்கு நீர் பாய்ச்சணும், உன்னையான செழிப்பா வைக்கணும், உன்னையான ஆரோக்கியமா வைக்கணும், உன்னையான பெருக வைக்கணும், உன்னையான மேன்மையா வைக்கணும். அப்ப யார தேவன் செழிக்க வைக்கிறா? நீதிமன்ற வசனம் உண்டு, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவன் என்ன செய்யப்படுமா? அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுமா. யார் தண்ணீர் பாய்க்கிறானோ அவனுக்கு என்ன செய்வாராம்? அவனுக்கு தேவன் என்ன செய்வாராம்? தண்ணி பாய்ப்பாராம். நீதிமொழியின் புஸ்தகம் நீதிமொழி 11:24. நீதிமொழியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டா. என்னவா? வாரி இறைச்சி விருத்தி அடைவாரும் உண்டு. வாரி இறைச்சி யாருக்கு இறைக்கிறது? தெருவில் இறைக்கிறது இல்ல. எந்த மாதிரி ஆளுக்கு? இந்த மாதிரி பசியுள்ள ஆத்துமாக்களுக்கு வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு. யாரை விருத்தியாக்க விரும்புறாரு? வாரி இறைக்கணும் இல்லையா? எங்க விதைக்கிறது? பலியறிக்கை விதைக்கிறதா? கற்பார் மேல விதைக்கிறதா? முள்ளுள்ள இடத்துல விதைக்கிறதா? எங்க விதைக்கிறது? நல்ல நிலத்துல. அப்படின்னா அந்த தேவையுள்ள ஆத்துமாவுக்கு விதைச்சி அப்படின்னு இருக்கு இல்லையா? இங்க கை வச்சுக்கிட்டு 25 26 ஒண்ணு பாத்தீங்கன்னா, அதிகமாய் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு தரித்திரக்கு கொடுப்பாரும் உண்டு, தரித்திரம் அடைவதற்கு ஐஸ்வர்யமான கொடுப்பவரும் உண்டு வசனம் இருக்கும். அதே நீதிமொழியில இருக்கும். அதிகம், அதாவது ஏழைகளுக்கு கொடுத்து விருத்தி அடைவாரும் உண்டு, ஐஸ்வர்யவான்களுக்கு கொடுத்து தரித்திரம் அடைவாரும் உண்டு அப்படின்னு இருக்கும். ஏழைகளுக்கு கொடுத்து என்ன செய்வானா? ஏழைகளுக்கு கொடுத்து என்ன செய்வானா? ஏழைகளுக்கு கொடுத்து விருத்தி அடைவாரும் உண்டு, ஐஸ்வர்யவான்களுக்கு கொடுத்து குறைவுபட்டு போவதற்கு ஐஸ்வர்யவான்களுக்கு என்ன செய்யறாங்க? கொடுக்கிறான் அப்படின்னு இருக்கும். அதுல அதுக்கு முன்னாடி வரும். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் வரும். அப்படி அந்த அதிகாரத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அப்படி இருக்கும். என்ன இருக்குன்னா, தரித்திரனுக்கு என்ன செய்யறவன்? அதல்ல 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 22:16. 22:16. நீதிமொழி 22:16. தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்குகிறவன், தனக்கு குறைச்சல் உண்டாக, அப்போ கொடுக்க கூடாதவனுக்கு கொடுத்தா குறைவுதான் வரும். தனக்கு குறைச்சல் உண்டாகவே, அப்ப கொடுக்க கூடாத நபருக்கு கொடுக்கிறது என்ன வரும்? குறைவுதான் வரும், ஆசை பெருகாது. ஆனா அங்க என்ன சொன்னாரு? வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு இல்லையா? அப்ப யாருக்கு இறைக்கிறது? நீதிமொழி 11 சொன்னாரு, வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டுன்னார் இல்லையா? இப்ப இங்க சொல்றாரு, தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவான்களுக்கு என்ன செய்யறாராம்? கொடுக்கிறார் என்றான் இல்லையா? அப்ப அந்த ஐஸ்வர்யவான்களுக்கு கொடுக்கிறது நமக்கு என்ன உண்டாக்குமா? அவனுக்கு இறைக்கிறோம் இல்லையா? அப்ப இறைக்கிறத பார்த்து இறைக்கணும் இல்லையா? யாருக்கு? தேவையுள்ள மக்களுக்கு இறைச்சா அந்த மக்களுக்கு என்ன உண்டாக்கும்? நமக்கு தேவன் விருத்தி ஆக்குவார். நீதிமொழி 11 22 கம்பேர் பண்ணி வாசித்துக்கோங்களேன். என்னது? வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு இல்லையா? அதிக பிசிதனம் பண்ணி தரித்திரம் அடைவாரும் உண்டு. ஏன் தரித்திரம்? இறைக்கவே நீ இடத்த என்ன செய்ய முடியல. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இருந்தா தானே இறைக்கிறதுக்கு இல்லையா? இறைச்சாதான் உண்டாகும். நம்ம என்ன சொல்லுவோம்? இருந்தா தானே இறைக்கிறதுக்கு இல்லையா? அப்ப இறைக்கிறத பார்த்தா தான் தேவன் என்ன செய்வாரு? அதுக்கு படிக்க 11 படிக்கல, அதுக்கெல்லாம் படிக்கல. உதாரத்துக்குள்ள ஆத்துமா. அப்ப யார் செழிப்பாங்களா?
உதாரத்துவமா கொடுக்கறது இல்ல, உதாரத்துவமா கொடுக்கறது. அப்ப என்ன அர்த்தம்? சந்தோஷமா கொடுக்கறது, மனப்பூர்வமா கொடுக்கறது. அப்ப ஒரு ஆளுக்கு செய்யறத எப்படி செய்யணும்? மனப்பூர்வமா செஞ்சனா என்ன எப்படி வைப்பாரு? செழிப்பா வைப்பா. நீ நீர்ப்பாய்ச்சான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரோட்டை போலவும். அப்ப நீர்ப்பாய்ச்சா தோட்டம் எப்படி இருக்காது? வறட்சியா இருக்காது, காஞ்சு போய் இருக்காது, வாடி போய் இருக்காது. எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? செழிப்பா இருக்கும். அப்ப எந்த ஆத்மா செழிக்கும்? உதாரத்துவமான ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு போனாதான் நமக்கு ஒண்ணு வரும். நம்ம கிட்ட இருந்து நம்மிடமிருந்து மற்றவனுக்கு ஒண்ணு போனாதான் ஆண்டவர் கிட்ட இருந்து நமக்கு என்ன செய்யும்? நமக்கு ஒண்ணு வரும்னா நம்ம கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு என்ன போயிருக்கு? அது யாருக்கு போயிருக்கும்? ஐஸ்வர்யவான்களுக்கு போயிருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொன்ன இந்த 22 சொன்னார். என்ன சொன்னா? தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவான்களுக்கு என்ன செய்யறாங்க? கொடுக்கறாங்கன்ற. தனக்கு குறைச்சல், அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா ஐஸ்வர்யவானுக்கு கொடுத்தா நமக்கு நிறைய வரும், இந்த தரித்திரனை ஒடுக்கி கொடுக்காம போயிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம நிறைவா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சானா. ஆனா பைபிள் சொல்லுது தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு கொடுக்கிறான் அப்படின்றா. அப்ப கொடுக்க கூடாத நபரும் இருக்குது, கொடுக்கிற நபரும் இருக்குது. ஐஸ்வர்யம்னா யாரு? ஏற்கனவே அதெல்லாம் வாங்கி நிறைய வாங்கி வச்சிருக்கிறவன் இல்லையா? ஐஸ்வர்யவான்னா யாரு? ஏற்கனவே நிறைய வாங்கி வச்சிருக்கிறவன் இல்லையா? இப்ப நீங்க எப்படி வாங்கி வச்சிருக்கிறீங்க? ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் பிரசங்கத்தை வாங்கி வச்சிருக்கிறீங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல. அப்ப நானும் இந்த அக்காக்கு சொன்னேன், நானும் அந்த அண்ணனுக்கு சொன்னேன், இந்த அண்ணனுக்கு இந்த அக்காக்கு நீ சொல்ல வேணாம், அவங்க ஏற்கனவே வாங்கிக்கினாங்க இல்லையா? அப்ப யாருக்கு சொல்லணும்? இது வரைக்கும் தெரியாம இருக்கிறான் பாரு, அவனுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லணுமே ஒழிய யாருக்கு சொல்றது இல்ல. ஏற்கனவே சபைக்குள்ள இருக்கிறான் பாரு, அவனுக்கு நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். அவன் ஆல்ரெடி எப்படிதான் இருக்கிறான்? ஐஸ்வர்யமான தான் இருக்கிறான். என்ன ஐஸ்வர்யம்? ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் கேட்கிறான், ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் கேட்கிறான், ஒவ்வொரு நாளும் வசந்தம் கேட்கிறான், பைபிளை வாசிக்கிறான். அவன் ஐஸ்வர்யமான தான் இருக்கிறான். யார் தரித்திரனா இருக்கிறானோ, யாருக்கு அந்த வசனம் இல்லாம பசியா இருக்கிறானோ அவனுக்கு என்ன செய்ய? அவனுக்கு நீ வசனத்தை சொல்லு. அப்படி வாரி இறைச்சி போலமா வாரி. சரி, எத்தனை பேருக்கு வாரி இறைச்சிருக்கிறோம்? காசை விட்டுரு இல்லையா? காசை மட்டும் நான் சொல்ல வரல. இப்ப என்ன சொல்றேன்? ஆவிக்குரிய கதை எத்தனை பேருக்கு வாரி இறைச்சிருக்கிறோம்? ஆவிக்குரிய அர்த்தம் நான் சொல்றேன். நான் ஒரு 50 நோட்டீஸ் இந்த கூட்டத்துக்கு ஒரு 50 பேருக்கு என்ன செஞ்சேன்? நான் நோட்டீஸ் ரொம்ப கொடுத்தேன். எத்தனை பேருக்கு? 50 பேருக்கு நான் என்ன செஞ்சேன்? இப்ப இது வாரி இறைக்கிறோமா? 50 பேருக்கு வாரி இறைக்கிறோமா? முடிஞ்சிச்சு நம்மளால. இது எவ்வளவு காசு செலவாயிருக்கும்? இந்த 50 பேருக்கு நோட்டீஸ் கொண்டு போய் கொடுக்கிறது எவ்வளவு காசு செலவாயிருக்கும்? ஒரு 50,000 ரூபாய் இருக்குமா? நான் பேசுறது புரியலையா? 50 நோட்டீஸ் கொண்டு போய் ஒரு 50 பேருக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவாயிருக்குமா உங்களுக்கு? ஒரு 5 லட்சம் ரூபாய், ஒரு 500 ரூபாய், எவ்வளவுதான் செலவாயிருக்கும்? சைலண்டா இருக்கிறீங்க இல்ல? எவ்வளவு செலவாயிருக்குன்ற ஒரு 50 ரூபாய் செலவாயிருக்குமா? ஊர்ல இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருக்கிற இந்த 4 பேருக்கு ஆண்டவரை அறியாதவனுக்கு என்னால என்ன செய்ய முடியல? இந்த ஆண்டவரை பத்தி அறிவிக்க முடியலையே. ஆண்டவர் கேட்கிறா, ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும். உன்னை எதுக்கு நான் ஆசீர்வதிக்கணும் கேட்கிறா? உன்னை எதுக்கு? சரி, பேதுரு மாமே ஜுரமா இருந்தாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே பேதுரு மாமே ஜுரமா இருந்தாங்க, நான் இப்ப தொட்ட உடனே சுகமாச்சு அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? பண்ணுவீங்களா? கண்களும் காதலும் திறக்கப்படட்டும். ஆமே. இப்ப பேதுரு மாமே ஜுரமா இருந்தாங்க, ஆண்டவர் போய் தொட்டார், ஜுரம் நீங்கிச்சு. இப்ப நமக்கு ஜுரம் என்ன ஜெபம்? அன்றைக்கு நானும் ஜெபம் பண்றேன். என்ன ஜெபம் பண்றேன்? எனக்கு வேற வழி இல்ல, நான் பண்ணிதான் ஆகணும். என்ன ஜெபம்? பேதுரு மாமே ஜுரமா இருந்தாங்க, நீ தொட்டீங்க சுகமாச்சுப்பா, இவங்கள சுகமாக்கணும், என்னுடைய தலையெழுத்தலாம் பண்ணிதான் ஆகணும். சரியா? அது சுகம் ஆகுதோ ஆகலையோ, கொடுக்கலையோ, ஆனா நான் என்ன செஞ்சுதான் ஆகணும்? பண்ணிதான் ஆகணும் இல்லையா? ஜெபம் பண்ணிதான் ஆகணும் இல்லையா? இப்ப உடனே அவர் அடுத்த கேள்வி கேட்பார். சரிப்பா, பேதுரு மாமியை நான் சுகமாக்கின உடனே எழுந்து அவள் எனக்கு பணிவிடை செஞ்சா, இவளை சுகமாக்கின எனக்கு என்ன செய்வா? இவனை சுகமாக்கின எனக்கு என்ன செய்வான்? பைபிள் அடுத்த உடனே என்ன சொல்லுது? உடனே அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் அப்படி இருக்கு. உடனே நீங்கிட்டு
அவள் எழுந்து, எல்லாரும் வந்து அவளுக்கு பணிவிடை செய்யல, அவ என்ன செஞ்சாலும் அவ எல்லாருக்கும் பணிவிடை செஞ்சாலும் இல்லையா? இப்ப நாங்க ஜெபம் பண்றோம், ஆண்டவரே பேதுரு மாமியை தொட்டீங்களே, இந்த மகனை தொட்டுங்க, இந்த மகளை தொட்டு சுகமாக்குங்க. உடனே அடுத்த என்ன கேட்பா? பேதுரு மாமியை தொட்டு சுகமாக்குனா உடனே எழுதி எங்களுக்கு பணிவிடை செஞ்சா இல்லையா? இவளுக்கு சுகமாக்குனா, இவனா சுகமாக்குனா என்ன செய்வாங்க? நான் சொல்றேன், அவ பணிவிடை செஞ்சது ஒரு ஆளுக்கு மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் வந்துட்டாங்க, அத்தனை பேருக்கு அவளை பணிவிடை செஞ்சா. அப்ப ஏசி அவளை குணமாக்கனா? இவளை குணமாக்கனா இத்தனை மகன் என்னவா இருப்பா? பிரயோஜனமா இருப்பா. இத்தனை பேர் பசிய அவ வீட்டை திறந்து கொடுத்தா, ஊரே வந்து என்ன பண்ணுச்சு? சுகப்பட்டுட்டு போச்சு. அப்ப இவளை சுகமாக்கலனா, அப்ப இவளால பல பேர் என்ன செஞ்சாங்க? பசி ஆற்றப்பட்டது இல்லையா? உன்னால எத்தனை பேர் பசி ஆற்ற முடிஞ்சிருக்கு? 6000 பேய் பிடிச்சவன் யாரு? லேகியோன் பிசாசு பிடிச்சவன் இல்லையா? மலைமலையா சுத்திட்டு கடந்தவன், காடு காடா சுத்திட்டு கடந்தவன். அவனை ஒரே செகண்ட கத்த விடுதலை ஆக்கினார் இல்லையா? ஏன் விடுதலை ஆக்கினாரு? இவனை விடுதலை ஆக்கினா 10 பட்டத்தை என்ன பண்ணிடுவான்? என்ன குடும்ப சாக்கிடுவான்? சாக கிடக்கிறவள சுகமாக்கிறமா, செத்தவளையும் சுகமாக்கிறமா. சாக கிடக்கிறவளையும் சுகமாக்குறான், செத்தவளையும் சுகமாக்குறானா? இவனை என்ன சுகமாக்க கூடாது? அப்ப இவனை சுகமாக்கலனா சாக கிடக்கிறவளும் செத்து போயிருப்பான், செத்தவளும் போயே சேர்ந்திருப்பான் இல்லையா? 12 வருஷம் பெருமாடு ஸ்திரீ யாரால சுகமாக்கணும்? 12 வருஷமா பெருமாடோட ஸ்திரீ யாரால சுகம் பெற்றா? இந்த லேகியோன் பிசாசு பிடிச்சதுனாலதான் இல்லையா? இவன் ஆண்டவர் பத்தி அறிவிச்சதுனாலதான் ஆண்டவர் அங்க வந்தாரு. இயேசு வருகிறான்னு கேள்விப்பட என்ன செஞ்சா? நம்ம வசத்தோட சுகமாக்க சுகமானா இல்லையா? மற்றொருத்த யாரு? யாபீரின் மக, அவ செத்தியா போயிட்டா இல்லையா? அந்த செத்துமனை என்ன செய்யறா? இயேசு வந்து என் பொண்ணை சுகமாக்குவா. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை யார் உருவாக்கிட்டான்? இந்த லேகியோன் பிசாசு பேய் பிடிச்சவன் உருவாக்கிட்டான் இல்லையா? பேய் பிடிச்சவனே அது உருவாக்க முடியல, நீ நான் என்ன பண்ணிருக்கணும்? பேய் பிடிச்சவனால என்ன செய்ய முடியுது? அடுத்தவனுக்கு விசுவாசத்தை உண்டாக்க முடியுது இல்லையா? உன்னை பேய பிடிச்சுனுக்குது, பேய் பிடிச்சவனே அதை செய்ய முடியும்னா பேய் பிடிக்காத உன்னை எப்படி செஞ்சிருக்கணும்? 10 படத்துக்கு போயிட்டான்ல, 10 பட்டணத்துக்கு போயிட்டான், வர அனுப்பிச்சிட்டான்ல, 10 படம் ஜனங்களுக்கு பசிய போய்கிட்டான்ல. அப்ப அவனையா கத்த ஆஸ்வாதமாக்கி வைக்க முடியாது? அவனையா செழிப்பா வைக்க மாட்டாரு? அப்ப அந்த 10 ஊருக்கு போற அளவுக்கு அவன் என்ன கொடுத்துட்டாரு? பலன் கொடுத்துட்டாரு. நல்ல சாப்பாடு அவனுக்கு இது வரைக்கும். அவன் நல்லா சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியாது, நல்லா தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியாது, வீட்டுக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியாது. அவன் எங்க போக விரும்புறான்? அப்படி போன உடனே அப்படி கடவுள் போயிட்டான்ல, 10 ஊருக்கு போயிட்டான்ல, அவனையா சுகமா வைக்க முடியாது? அவனையா சுகமா வைக்க கூடாது? அப்ப தேவன் யார செழிப்புள்ள வாழ்க்கை வாழ வைக்க விரும்புறா? யார தேவன் செழிப்புள்ள வாழ்க்கை வாழ வைக்க விரும்புறா? பசியுள்ள ஆத்துமாவை திருப்தி ஆக்கிறவன். அப்ப அந்த பசிக்கு என்ன வரணும்? முதல்ல வருத்தம் வரணும். ரெண்டாவது என்ன வரணும்? அந்த ஜனத்தை குறித்து அவங்களுக்கு தேவை என்ன செய்ய வேணும்? அந்த ஆகாரத்தை கொடுக்க விரும்பணும். எழுத்தின்படி ஆகாரம் ஒண்ணு, ஆவிக்குரிய ஆகாரம் ஒண்ணு. இன்னைக்கு எழுத்தின்படி ஆகாரம் கொடுக்கறியா இல்லையோ, ஆனா ஆவிக்குரிய ஆகாரத்தை நம்ம என்ன செஞ்சு ஆகணும்? கொடுக்கணும். ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிற நபரா இருந்தா, ஆண்டவரை பற்றி அடுத்தவனுக்கு அறிவிக்கிற நபரா நீ இருந்தா, உன்னை கத்த இந்த மாசத்துல செழிப்பா வைப்பார். இல்லைனானது நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. ஆண்டவரை பற்றி அடுத்தவர்களுக்கு அறிவிக்கிற நபரா இருந்தா உன்னை எப்படி வைக்க விரும்புறார்? செழிப்பா. அது எப்படிப்பட்ட செழிப்பு? தண்ணி ஓயாம ஒரு தோட்டத்துக்கு பாஞ்சனே இருந்தா அந்த செழிப்பு, அந்த மரமோ அந்த செடிகளோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செழிப்பு, அந்த மாதிரி செழிப்பு இருக்கும். அந்த மாதிரி உன்னை அதிகமாய் செழிப்பா வைக்கணும்னா ஆண்டவரை பற்றி அடுத்தவங்களுக்கு என்ன செஞ்சிரு? அறிவிச்சிரு. இது நம்பர் 2. நம்பர் 3, அந்த மூலமொழி வாசிங்க, முடிச்சிடுறேன். இதை வாசிச்சு அதை வாசிங்க. ஏசாயா 11 10 அடுத்த வார்த்தை சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினான். அப்பொழுது இப்ப அதில் வாசிங்க அந்த மூலமொழி வாசிங்க. பசி உள்ளவனுக்கு அவனுடைய 3வது சொல்றாரு, அவனுடைய தேவைகளை என்ன செய்யணுமா? நிறைவேற்றணுமா. 1, அவனை பார்த்தா வருத்தம் வரணும். 2வது அவனுக்கு சாப்பாடை கொடுக்கணும். 3வது சொல்றாரு, அவர்கள் தேவைகளை நீ நிறைவேற்றுன்றார். அவனுடைய தேவைகளை
இப்ப நான் போனா வசந்த சொல்லிட்டேன் இல்லையா, நான் போயிட்டு என்ன பண்ணிட்டேன், வசந்த சொல்லிட்டேன். இப்ப அவன் சொல்றான், எனக்கு சர்ச்சை வரதுக்கு பஸ் ஃபேர் காசு இல்ல, எனக்கு சர்ச்சை வரது பஸ் ஃபேருக்கு. இப்ப போயா வருத்தம் வந்துச்சு, ஆவிக்குரிய ஆகாரத்தை என்ன பண்ணிட்டேன், ஆண்டவரை பத்தியும் சொல்லிட்டேன். மூணாவது என்ன சொல்றாரு, அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுன்றார் இல்லையா. இந்த வசனம் இதுல படிங்க, இதுல படிங்க 58:10 படி. 58:10 திருப்தி ஆக்கினான் திருமைப்பட்ட ஆத்துமாவை. மேல என்ன சொன்னாரு, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடுத்து முடிச்ச வச்சிருக்கீங்களா, பசி உள்ளவனுக்கு சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினான். அப்பொழுது நடத்தி உன நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வட்டாத நீரோட்டை போலவும். இதை ஏற்கனவே ஒரு வருஷம் கவனிச்சிட்டோம் சரியா. எது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வட்டாத நீரோட்டை போல கர்த்தரை நடத்துவார் என்றதை ஒரு வருஷம் கவனிச்சிட்டோம். இங்கல்ல அங்க பழைய சபையில ஒரு வருஷம் உங்களுக்கு பேசிட்டோம் சரியா. இந்த வசனத்தை உங்களுக்கு ஒரு வருஷம் பேச்சாச்சு, அதனால இப்ப நான் புதுசா பேசல. இப்ப தேவன் என்ன சொல்றாருனாக்க 3 கதை செய்ய சொல்றாரு. ஒன்னு என்ன சொல்றாரு, அந்த பசியுள்ள ஆத்மாவும் வருத்தம் எனக்கு என்ன செய்யணும், வரணும்ன்றார். ரெண்டாவது வருத்தம் வந்து அந்த வருத்தத்தோட போயிடாத, அந்த வருத்தப்பட்டவனுக்கு என்ன பண்ணு, அந்த அவனுக்கு அந்த ஆகாரத்தை என்ன பண்ணு, நீ கொடுன்றான். மூணாவது சொல்றாரு, அவன் தேவைகளை நிறைவேற்றுன்னு சொல்றான். அவன் தேவைகளை இப்படி ஒரு ஆளை பார்த்த விளைவினமா இருக்கிறாங்க, நோயா இருக்கிறாங்க, கஷ்டமா இருக்கிறாங்க, பார்த்தோன்னே வருத்தம் வருது, ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கிறாங்க, நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு சொல்லி நம்ம சபைக்கு வர சொல்லலாம் அப்படின்னு போறீங்க. இப்ப போய் சொல்லிட்டீங்க, நீங்க சர்ச்சைக்கு வாங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வாரு, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு, ஆண்டவர் என்ன சுகமாக்கினார், எங்க பிள்ளைகளை சுகமாக்கினார், எங்க சொந்தக்கார சுகமாக்கினார், எங்க சபையில எவ்வளவு பேரை சுகமாக்கினார், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. இப்ப ஆவிக்குரிய ஆகாரத்தை என்ன செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்தாச்சு. இதோட முடிச்சிடாத, இதோட முடிச்சு அடுத்த சொல்றாரு, அவன் தேவைகளை நிறைவேற்றுன்றார். அவன் தேவைகளை ஒருவேளை எழுத்தின்படியே அவனுக்கு சாப்பாடு கூட இல்லாம இருந்தா எழுத்தின் அவனுக்கு சாப்பாடு கொடு. ரெண்டாவது என்ன, அவன் வருவதற்குரிய பஸ் ஃபேர் கூட இல்லை அப்படின்னா அதுக்குரிய தேவைகளையும் நீ சந்தி. அவன் வருவதற்கு என்ன தேவைப்படுதோ அந்த தேவைப்படுறத நீ செய்யன்றார். சிரமம் தான் இல்லையா, கொஞ்சம் சிரமம் தான் இல்லையா. வருத்தப்படுறதுன்றது கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டம், அதை விட வருத்தப்படுறவங்களுக்கு போய் இதனால் செய்யன்றீங்க, சரி அதை கூட கொஞ்சம் சிரமம் தான். ஆனா மூணாவது சொல்றீங்களே, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டமா இருக்கு, இப்படிப்பட்டவனா தான் கதை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வைப்பார். எப்போதுமே செழிப்பா இருக்கணும் அப்படின்னா ஒன்று செஞ்சது, இது 3 என்ன செய், தேவையில தான் வருத்தம் வரணும். என்ன சொல்றாரு, அந்த வருத்தம் மட்டுமல்ல, அவனுக்கு ஆகாரத்தை என்ன செய்யணும், நீ கொடுக்கணும். மூணாவது சொல்றாரு, அவன் தேவைகளை நீ நிறைவேற்றணும். அவன் தேவைகளை, அவனுக்கு என்ன தேவைப்படுது, அவன் அர்ச்சிக்கப்படுவதற்கோ ஆலயத்துக்கு வருவதற்கோ அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவதற்கோ அவனுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த தேவைகளை நீங்களும் நானும் நிறைவேற்றினால் நம்ம ஆத்துமாவை தேவன் திருப்தியாக்கி நீர்ப்பாய்ச்சன தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல தேவன் வைப்பார். இல்லைனா வற்றாத தண்ணி ஒரு தோட்டத்துக்குள்ள பாஞ்சா எவ்வளவு பசுமையா இருக்குமோ அந்த மாதிரி நீர்ப்பாய்ச்சன தோட்டத்தை போல என்ன செய்வா, நம்முடைய வாழ்க்கையை தேவன் வைப்பா. அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும்னா இந்த 3 கதை செய்யணும். ஒண்ணு, எனக்கு வருத்தம் வரணும். ரெண்டாவது, அந்த வருத்தத்தை போக்குறதுக்கு அவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். மூன்றாவது, அவன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள அவனுக்கு தேவைப்படுகிற அத்தனை காரியத்தையும் நான் செய்யணும். ஏதோ கையில கொடுத்துட்டு அது போயிட்டு என்ன சொல்றது, இதை போட்டுக்க, இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு வீட்டில் போட்டு போயிடுறது இல்லை. அவனுக்கு தேவையானதை செய்து அவன் ஆலயத்துக்கு வருவதற்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவதற்கும் தேவையானதை நான் செய்வேன். ஆனா என்ன கர்த்தர் எப்படி வைக்க விரும்புறார்னா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அப்ப வற்றாத நீரூற்றை போல இருக்கணும், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கணும். எதுவுமே வாழ்க்கை என்ன பண்ணிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. எதுவுமே என்ன பண்ணிடக்கூடாது, எந்த ஆசீர்வாதமும் வச்சிடக்கூடாது, எந்த நன்மையும் வச்சு போயிடக்கூடாது, குறைஞ்சு போயிடக்கூடாது. நாங்க எல்லா ஆசீர்வாதமும் நிறைவுள்ளவனா இருக்கணும்னா இது 3ஐயும் செஞ்சா அந்த குறைவில்லாம நடத்துவதற்கு, செழிப்பாய் நடத்துவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். கண்ணபடி ஜோம் பண்ணாங்களா, கண்ணபடி ஜோம் பண்ணலாமா, கண்ணபடி ஜோம் பண்ணுவோமா. தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம்.
இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். நீ வற்றாத நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எப்பொழுது பசியுள்ள ஆத்துமாவை கண்டு நீ வருத்தப்படணும். தேவையுள்ள ஜனங்களை கண்டு நீ வருத்தப்படணும். அந்த வருத்தத்தோட முடிச்சிடாம அந்த வருத்தப்படக்கூடிய நிலைமையில உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை நீ பகிர்ந்து கொடுக்கணும். ஆகாரத்தை நீ கொடுக்கணும். இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரம் முழுவதும் இததான் ஆண்டவர் சொல்லுவார். உபவாசம் பண்ற நீ ஏதோ ஒரு நேரம் சாப்பிடாம, காலையில சாப்பிடாம வந்துட்டு மத்தியானம் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கலப்பா உபவாசம், இந்த உபவாசம் நீ நினைச்சிருக்கிற எனக்கு அது பிடிக்கல, அது சொல்லிட்டு சொல்லுவாரு. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறதும் எனக்கு உகந்த உபவாசம். கட்டுண்டவனை விடுதலையாக்குவதும் நோயிலவனை குணமாக்குவதும் தான் எனக்கு உகந்த உபவாசம்னு மேலக்கிற வசனங்களை ஆண்டவர் சொல்லின்னு வருவார். இந்த 58ஆம் அதிகாரம் முழுவதும் இதை பற்றி தான் இருக்கிறது. அப்ப தேவன் என்ன விரும்புகிறார்? நாம் ஆண்டவரை அடுத்தவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஆண்டவரை அறியாதிருக்கிற ஜனத்துக்கு, ஆண்டவரை அறியாதிருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் பரலோக ராஜ்யத்தின் நித்தியத்தை பெற முடியாத ஜனங்களுக்கு அவர் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா அந்த ஆகாரத்தை கொடுக்க விரும்புகிறார். அவனுக்கு அறிவிக்கவும், அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அவனுக்கு ஏற்றுக்கொள்வதற்குரிய எல்லா விதமான தேவைகளையும் நாம் சந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவனுக்கு ஜெபம் தேவைப்பட்டா ஜெபம், பொருள் தேவைப்பட்டா பொருள், காரியம் தேவைப்பட்டா அவனுக்கு என்ன தேவைப்படுதோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு என்ன தேவையா இருக்குதோ அந்த தேவைகளை நீங்களும் நானும் சந்தித்தால் கர்த்தர் நம்மளை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் வைக்க விரும்புகிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்குமோ அந்த ஒரு வாழ்க்கை இந்த மாதம் நமக்கு இருக்க வேண்டுமானால் இந்த 3 காரியம் செய்ய வேண்டும். பரிசுத்த தேவனுடைய கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். கடந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியம் நாங்கள் செய்யாமல் போனதுனால தான் எங்கள் வாழ்க்கை இன்னும் செழிப்பாக மாறலன்னா, எங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக மாறலன்னா, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இல்லைன்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை அறியாத ஜனங்களை பார்க்கும்போது ஒரு வருத்தம் உண்டாகவும், அந்த வருத்தம் மட்டுமல்ல அவர்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கிறது மட்டுமல்ல அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு தேவையான அத்தனை காரியத்தையும் நாங்கள் செய்வதற்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படி அர்ப்பணிக்கிற எங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நீங்க வைப்பீங்கன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த நாட்களிலே எங்களுக்கு செய்து உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றும், நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவக்கரம் கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வைத்து இவளை ஆசீர்வதிச்சு ஆண்டவரே அந்த வற்றாத நதியை போல குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்யும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றும், நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவக்கரம் கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.